الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين، أما بعد، فيقول الله تبارك وتعالى في كلامه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم. وقضينا إلى بني إسرائيل في الكتاب لتفسدن في الأرض مرتين ولتعلن علوا كبيرا. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: لا تزال طائفة من أمتي ظاهرين على الحق لا يضرهم من خذلهم ولا من خالفهم حتى يأتي أمر الله وهم على ذلك. رواه البخاري. صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நாங்கள் வாழ்க்கை கடைசி காலம் உம்மத்துல இஸ்லாம் 1400 வருஷமா எடுத்து நடக்கப்பட்டாச்சு. நல்லா விளங்கணும். ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல, 1400 வருஷங்களா இஸ்லாம் எடுத்து நடக்கப்பட்டாச்சு. அதுக்கு மேலா இன்றைக்கு இஸ்லாத்துல ரிசர்ச் பண்றேன்னு சொல்றவன் அவனை விட கெட்ட மடையன்னு யாரும் இல்லை. விளங்குறீங்களா? 1400 வருஷமா எடுத்து நடக்கப்பட்ட தீன்ல இவ்வளவு காலமும் எந்த முறையில உம்மத்தை எடுத்து நடந்தாங்களோ அந்த முறையை விட்டுட்டு வேறொரு முறை தேவை இல்லண்டா வேறொரு விளக்கம் எங்களுக்கு படுது என்று நினைக்கிறான்டா அவனை விட கெட்ட மடையன்னு யாரும் இல்லை. மறக்கவான. இதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆட்களுக்கு தஜ்ஜால் என்று பேர் சொன்னாங்க. சஹீஹ் முஸ்லிம்ல ஹதீஸ் வருது, தெளிவா சொன்னாங்க: யகூனு ஃபி ஆகிரி ஸமான், கடைசி காலத்துல உருவெடுப்பாங்க தஜ்ஜாலூன கஸாபூன், மகா பொய்யர்களாகிய தஜ்ஜால்கள். யஅதூனகும் மினல் அஹாதீஸ் பிமா லம் தஸ்மஉ அன்தும் வஆபாவுக்கும், புதிய புதிய செய்திகளை உங்களுக்கு மார்க்கம் என்று சொல்லுவாங்க, நீங்களோ உங்களோட மூதாதையர்களோ அதனை கேள்விப்பட்டிருக்க மாட்டீர்கள். ஃபையாக்கும் வையாஹும், எனவே நான் உங்களையும் எச்சரிக்கிறேன், அந்த மூதாதையர்களையும் எச்சரிக்கிறேன். லா யுதில்லுனக்கும் வலா யுஃப்தினூனக்கும், அவர்கள் உங்களை வழி கெடுக்காமல் இருக்கட்டும், குழப்பி விடாமல் இருக்கட்டும் நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால கடைசி காலத்துல வாழ்ற ஆட்களுக்கு ஒரு வழிமுறை காட்டப்பட்டிருக்குது. நாங்க வாழணும் எப்படி, என்னது எங்களுக்கு உரியது, எங்களுக்கு உரிமை இல்லாதது என்ன. அதனால ஆகிரு ஜமான்ல வாழ்றவங்க எப்படி வாழணும்னு முறை காட்டப்பட்டிருக்குது. இந்த காலத்தோட வழிமுறைகள் தனியா எங்களுக்கு ஹதீஸ்கள்ல குறிச்சு காட்டப்பட்டிருக்கு. இந்த காலத்தை பத்தி எவ்வளவு பேசப்பட்டிருக்குதோ அந்த அளவு தொழுகையை பத்தியும் பேசப்பட்டில்லை. புகாரி ஷரீஃப்ல அபு அலாமத் இஸ்ஸா, கியாமத்துடைய அடையாளங்கள் பற்றி உண்டான பாடங்கள், அபுல் ஃபிதன், ஃபித்னாவுடைய பாடங்கள், அபுல் ஹரஜ், இது மாதிரி உண்டான பாடங்களை ஒன்று சேர்த்தா அது அவ்வளவும் இந்த ஜமானை பத்தி பேசுது. இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தா அது அபு சலாவை விட பெருசு, தொழுகையுடைய பாடங்களை விட பெருசு. அப்ப இவ்வளவு ஏன் சொன்னாங்க நபி அலைஹிஸ்ஸலாம் இந்த ஜமானை பத்தி? ஏன் இவ்வளவு முன்னறிவிப்பு செஞ்சாங்க? புகாரி ஷரீஃப்ல ஹதீஸ் பதிவாது, வேலைச்சலாத்துல மஜ்லிஸ்ல ஒரு மனிதர் திடீரென்று வந்தார். அவர் தன்னை முட்டங்கால்களை நபியுடைய முட்டங்கால்களோட சேர்த்து உட்கார்ந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சில கேள்விகள் கேட்டார். முதலாவது சொன்னார்: அக்பிர்னி அனில் ஈமான், ஈமான எனக்கு செய்தி அறிவிச்சுட்டாங்க, ஈமான பத்தி படிச்சுட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க: அன் துஅ்மின பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வ துஅ்மின பில் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி வல் பஅத் பஅதல் மௌத். அல்லாஹ்வை கொண்டு, மலாயிகாமார்களை கொண்டு, ரசூல்மார்களை கொண்டு, வேதங்களை கொண்டு ஈமான் கொள்றது. அடுத்தது கியாமத்துடைய நாளை கொண்டு, கலா கதருடைய நலவு கெடுதியை கொண்டு ஈமான் கொள்றது. 6 விஷயங்களை சொன்னாங்க. அந்த மனுஷன் சொன்னார்: சதக்த, நீங்க உண்மை சொல்லிட்டீங்க. சஹாபாக்கள் சொல்றாங்க: ஃபஅஜிப்னா லஹு யஸ்அலுஹு வ யுஸத்திகு, அதனை கண்டு நாங்க ஆச்சரியப்பட்டோம். அவரே கேட்கிறார் கேள்விய, அவரே உண்மை என்று சொல்றார். அவரே கேள்வியும் கேட்கிறார், அதுக்கு பிறகு உண்மை சொன்னதா அவரே சொல்றார். திரும்பவும் கேட்டார், அக்பிர்னி அனில் இஸ்லாம், இஸ்லாத்தை பத்தி எனக்கு படிச்சுட்டாங்க.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5 கடமையை சொன்னாங்க. அந்த ஷஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னி ரசூலுல்லாஹ் வ துகீமஸ் ஸலாத வ து'தியஸ் ஸகாத வ தஸூம ரமதான வ தஹஜ்ஜல் பைத இன் இஸ்ததஅத இலைஹி சபீலா. கலிமா, தொழுக, ஜக்காத், நோன்பு, ஹஜ், இந்த 5 கடமைகளை சொன்னாங்க. பின்னால கேட்டார் அக்பிர்னி அனில் இஹ்சான், இஹ்சான பத்தி எனக்கு செய்தி அறிவிச்சுட்டாங்க. இஹ்சான் என்றா என்ன? இஹ்சான் என்று சொல்றது அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கும் இடையில ஏற்படக்கூடிய ஒரு வலுவான தொடர்புக்கு சொல்றது. இந்த தொடர்பு எவ்வளவு வலுவா இருக்கணும், இதுக்காக வேண்டி என்ன முயற்சி நடக்கணும். நபிகள் சொன்னாங்க, அந்த அபுதல்லாஹ கஅன்னக தராஹு ஃபஇல்லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக். நீங்க அல்லாஹ்வை பார்க்கிறது மாதிரி அல்லாஹ்வை இபாதத் செய்யணும். அப்படி இல்லண்டா அல்லாஹ் உங்களை பார்க்கறான் என்ற சிந்தனையில நீங்க வாழணும். இதுக்குதான் தஸவ்வுஃப்னு சொல்லுவாங்க, சூஃபித்துவம் என்றுவாங்க. சூஃபித்துவம் தஸவ்வுஃப்னு சொல்றதுல சொல்லுவாங்களே, அதெல்லாம் வழிகேட்ட விஷயங்கள், அது இது, அதெல்லாம் வழிகேடர்களும் வாழ்ந்திருப்பாங்க. ஆனா தஸவ்வுஃப்ன்றது இஸ்லாத்துல 4 ஒரு பகுதி, தீன்ல மனிதன்ல இன்றியமையாத விஷயம். அவனுடைய இஹ்லாஸ், அவனுடைய இஹ்சான், அவனுடைய அல்லாஹ்வுடைய யதார்த்தமான தொடர்பு, தனிமேல அல்லாஹ்வ அவன் அடையிற முறை. இதுக்காக வேண்டிதான் அண்டையிலிருந்து அந்த நல்லடியார்கள் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹுல இருந்து ஆரம்பிக்கிற அந்த தஸவ்வுஃபுடைய சில்சிலா, ஹஸனுல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் அவங்கள்ல இருந்து அந்த தொடர்ல வருது. அதுல இருந்து தான் தரீகாக்கள். நாங்க நாட்டுல உலகத்துல பார்த்த இந்த காதிரியா, நக்ஷபந்தியா, ஷாதுலியா, அலவியா, ஷாரவர்தியா, சிஸ்தியா, எந்தெந்த தரீகாக்கள் எல்லாம் உலகத்துல வாழ்ந்துச்சோ அவைகள் எல்லாம் தஸவ்வுஃப்ல மக்களை உம்மத்தை அல்லாஹ்வோட இணைக்கிறதுக்காக வேண்டி செய்யப்பட்ட முயற்சிகள். அதுக்கு பின்னால கேள்வி கேட்கிறவர் கேட்டார், அக்பிர்னி அனிஸ் ஸாஅ, கியாமத் பத்தி சொல்லிட்டாங்க. சொன்னாங்க நபி அலைஹிஸ் ஸலாம், மல் மஸ்ஊலு அன்ஹா பிஅலமு மினஸ் ஸாயில். கேள்வி கேட்கப்படுறவர் கேட்கிறவரை விட அறிவாளி இல்லைன்னாங்க இந்த விஷயத்துல. அப்படின்னா 2 பேருக்கும் இந்த அறிவு அல்லாஹ் கொடுக்கல, கியாமத்துடைய அறிவு அல்லாஹ் யாருக்கும் கொடுக்கல. இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ் ஸாஅ, கியாமத்துடைய அறிவு அல்லாஹ்வுக்கு மாத்திரம் தான். யஸ்அலுக அன்-நாஸு அனிஸ் ஸாஅ குல் இன்னமா இல்முஹா இன்தல்லாஹ். நபியே, உங்கள்ட்ட மக்கள் கியாமத்தை பத்தி கேட்பாங்க, நீங்க சொல்லுங்க அதனுடைய அறிவு அல்லாஹ்வுக்கு மாத்திரம் தான். அதுக்கு பின்னால் அவர் திரும்பவும் கேட்டார், அக்பிர்னி அன் அமாராத்திஹா. கியாமத் நெருங்கிட்டா, கியாமத் சமீபமாயிட்டா அதுல நடக்கக்கூடிய அடையாளங்களை பத்தி எனக்கு சொல்லித்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சில அடையாளங்களை சொன்னாங்க. அன்தலிதல் அமத்து ரப்பத்தஹா வ அன்தரல் ஹுஃபாத்தல் உராத்தல் ஆலத்தல் ஆஷாய் யததாவலூன ஃபில் புன்யான். இந்த கியாமத் நெருங்கினா இப்படி இப்படி நிகழும் என்று ஒரு சில அடையாளங்களை சொன்னாங்க. அந்த மனுஷன் எழும்பி போனார். கவனமா கேளுங்க, கவனிங்க. அவர் எழும்பி போனார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அத்ததுரூன மனிஸ் ஸாயில், கேள்வி கேட்டவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? சொன்னாங்க சஹாபாக்கள், அல்லாஹு வ ரசூலுஹு ஆலம், அல்லாஹ்வும் அவன் தூதரும் தான் நன்கு அறிந்தவர்கள். சொன்னாங்க, அத்தாக்கும் ஜிப்ரீல் யுஅல்லிமுக்கும் தீனக்கும், உங்களிடத்துல ஜிப்ரீல் வந்துட்டு போறார், உங்களோட மார்க்கத்தை உங்களுக்கு படிச்சு தரார். ஜிப்ரீல் எதுவும் படிச்சு கொடுத்தாரா? கேள்வி கேட்டாரா? கவனிச்சீங்களா? இவ்வளவு நேரம் சொன்ன ஹதீஸ கவனிச்சீங்களா? ஜிப்ரீல் படிச்சு கொடுத்தாரா? கேள்வி கேட்டாரா? கேள்வி கேட்டார். ஜிப்ரீல் என்ன செஞ்சார்? கேள்வி கேட்டார். இது புகாரியுடைய ஹதீஸ். புகாரி ஷரீஃப்ல 2வது ஹதீஸ் இதுதான். 2வதா முதலாவதா? கிதாபுல் வஹீக்கு முன்னாலே 1வது ஹதீஸ். சஹீஹ் புகாரியுடைய 1வது ஹதீஸ் இதுதான். ஏன் இமாம் புகாரி இது கிதாபுடைய ஆரம்பத்தில் கொண்டாங்கன்னா, இந்த தீண்ட அடிப்படை இந்த ஹதீஸ்ல முழு அடிப்படை. தீனுல் இஸ்லாம் 4 கேள்விகள் அடங்கிச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கேட்டாங்க? வந்தவர் யாருன்னு தெரியுமா? சொன்னாங்க, அத்தாக்கும் ஜிப்ரீல், உங்களிடத்துல ஜிப்ரீல் வந்தார், யுஅல்லிமுக்கும் தீனக்கும், உங்களோட மார்க்கத்தை உங்களுக்கு படிச்சு தந்தார். ஜிப்ரீல் கேட்டது 4 கேள்வி. ஒன்று ஈமான், அடுத்தது இஸ்லாம், அடுத்தது இஹ்சான், அடுத்தது இல்மு ஆகிரி ஜமான். விளங்கிக்கோங்க, தீன் 4 கேள்விக்குள்ள அடங்கியாச்சு. இடையில கியாமத்தை பத்தி கேட்டாங்க, அந்த கேள்விக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லல. அப்ப 4 கேள்வி. ஒன்று ஈமான், அடுத்தது இஸ்லாம், அடுத்தது இஹ்சான்,
அடுத்தது கியாமத் நெருங்கினா உள்ள நிலைமை. இந்த நாளும் மார்க்கமாயிட்டு, இந்த நாளும் மார்க்கமாயிட்டு. ஏனென்றா ஜிப்ரீல் வந்தார், அவங்களோட மார்க்கத்தை உங்களுக்கு படிச்சு தந்துட்டு போறார். இந்த நாளையும் தான் படிச்சு கொடுத்தாங்க. இந்த நாளையும் கேள்வி கேட்டு நபியுடைய வாயால வெளிப்படுத்திட்டு போனாங்க. அப்ப கியாமத்து நெருங்கினா நிகழக்கூடிய நிகழ்வுகள் சம்பந்தமான அறிவும், கியாமத் நெருங்கிட்டா வாழ்ற மக்கள் நடக்க வேண்டிய நடைமுறையும் மார்க்கத்தில் நாள் உண்டு. மார்க்கத்தில் நாலுல உண்டு. நல்லா விளங்கிக்கோங்க. முதலாவது நூற்றாண்டில் உள்ள மக்கள் செஞ்ச வேலையை நாங்க செய்யறது எங்களுக்குரியதல்ல. 2வது நூற்றாண்டுடைய மக்கள் செஞ்ச வேலையை நாங்க செய்யறது எங்களுக்குரியதல்ல. 3வது நூற்றாண்டுடைய மக்கள் செஞ்ச வேலையை நாங்க செய்யறது எங்களுக்குரியதல்ல. இந்த ஜமான் எந்த ஜமான் தெரியுமா? கியாமத்துடைய பயங்கரமான அடையாளங்கள் நடக்கிற காலம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், وَحَرَامٌ عَلَى قَرْيَةٍ أَهْلَكْنَاهَا أَنَّهُمْ لَا يَرْجِعُونَ حَتَّى إِذَا فُتِحَتْ يَأْجُوجُ وَمَأْجُوجُ وَهُمْ مِنْ كُلِّ حَدَبٍ يَنْسِلُونَ وَاقْتَرَبَ الْوَعْدُ الْحَقُّ فَإِذَا هِيَ شَاخِصَةٌ أَبْصَارُهُمْ. அல்லாஹ் தொடர்ந்து இதை சொல்றான். நான் என்ன சொல்ல வரேன்டா, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், இந்த இஸ்ரவேலர்களுக்கு, இந்த யூதர்களுக்கு ஒரு ஆட்சி அமைய மாட்டாது. அவங்க திரும்ப இந்த பலஸ்தீன் என்ற பூமிக்கு வர மாட்டாங்க. இது வரைக்கும் யஜூஜ் மாஜூஜ் வெளிப்பட மாட்டாங்களோ அது வரைக்கும். நான் கேட்கிறேன், இப்ப பலஸ்தீன்ல யூதர்கள் ஆட்சியா இல்லையா? அப்ப குர்ஆன் என்ன சொல்லுச்சு? நான் சொன்னது விளங்கிச்சாங்க. இது வரைக்கும் யாஜூஜ் மாஜூஜ் வெளிப்பட மாட்டாங்களோ அன்னஹும் லா யர்ஜிஊன், அவங்க திரும்ப இந்த பலஸ்தீனுக்குள்ளால வர மாட்டாங்க. وحرام على قرية وحرام على قرية أهلكناها أنهم لا يرجعون. அவங்க அந்த கரியாவுக்குள்ளால, அந்த ஊருக்குள்ளால திரும்பி வர மாட்டாங்க. حتى إذا فتحت يأجوج ومأجوج, இது வரைக்கும் யஜூஜ் மாஜூஜ் திறந்து விடப்பட மாட்டாங்களோ அது வரைக்கும். 1947-48 மெல்பார் மூலமா ஏற்படுத்தப்பட்ட புரட்சியில பலஸ்தீன்ல இருந்து அந்த இஸ்ராயல் என்ற ஒரு நாடு நிறுவப்பட்டுச்சு. அதுக்கு பின்னால, அதனுடைய அஸ்திவாரத்துக்கு பின்னால 1965 பின்னால யூதர்கள் கொண்டு வந்து அங்க குடியேறப்பட்டாங்க, குடி அமர்த்தப்பட்டாங்க. ஏதோ ஒரு சூழ்ச்சியில. நீங்க நினைக்கவானா அங்க இடம் கொடுத்தாங்க, இடம் கொடுத்தாங்கல்ல, யார் இடம் கொடுத்தாரோ அவர் யூதருடைய ஏஜென்சியா இருந்தார். ஹத்தா இதா ஃபுத்திஹத் யஜூஜ் வமஜூஜ், யஜூஜ் மாஜூஜ் எது வரைக்கும் திறக்கப்பட மாட்டாங்களோ அது வரைக்கும் இங்க திரும்பி வர மாட்டாங்க. இப்ப என்ன சொல்றீங்க இந்த காலத்தை பத்தி சொல்லுங்களேன். நாங்க வாழ்ற காலம் எந்த காலம்? இதுக்கு போற ஒரு காலத்தை ஆகிரு ஜமான் சொல்ல போறீங்களா? இதுக்கு போற ஒரு காலத்தை இந்த நாங்க ஹதீஸ்கள்ல பார்க்கக்கூடிய கடைசி காலம், குழப்ப காலம், ஃபித்னாவுடைய காலம், என்ன கியாமத்துடைய அடையாளங்கள் நடைபெறக்கூடிய காலம் என்று வேறொரு காலத்தை சொல்ல போறீங்களா? விளங்கிக்கோங்க, இந்த காலத்துல வாழ்றதுக்கு வழிமுறை நாங்க காட்டப்பட்டிருக்கிறோம். நாங்க இந்த காலத்துல எப்படி வாழ்றது? இந்த ஜமான்ல இல்முல் வக்த், இல்முல் வக்த்ண்டா காலத்துக்குரிய அறிவு என்னது? ஆகிரு ஜமானுடைய அறிவு. ஒவ்வொருத்தரும் ஆராய்ச்சி செய்யணும் ஆகிரு ஜமான பத்தி, அது சம்பந்தமா ஹதீஸ்களை பத்தி, புகாரியுடைய, திர்மிதியுடைய அபுவாபுல் ஃபித்னா, அபுவாபு அலாமாத் இஸ்ஸாஅ, அபுவாபுல் ஹரஜாத் ஆராய்ச்சி செய்யணும். இன்றைக்கு யாராவது உம்மத்து அண்டையில இருந்த வாழையா பின்பற்றி வந்த மதுஹப கிளறுவான்டா, அவனை சொன்னாங்க நபி அலைஹிஸ்ஸலாம் தஜ்ஜால் என்று. அதனால மேலான சகோதரர்களே பெரியவர்களே, இந்த ஜமான் இது யூதர்களுடைய உயர்வு காலம், முஸ்லிம்களுடைய தாழ்வு காலம். யூதர்கள் கொடிகட்டி பறக்கிற காலம்.
அவங்களுக்கு யாஜூஜ் மாஜூஜ் என்ற ஒரு பட்டாளம் உதவியாளர்களா இருக்கிற காலம். அவங்கள ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வெற்றி கொள்ளவும் மாட்டாங்க, இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வெற்றி கொள்ளவும் மாட்டாங்க. கடைசியா யாஜூஜ் மாஜூஜ் என்ன யுத்தம் செஞ்சு 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 கடைசியா முஸ்லிம்கள் ஏராளமானவங்க அழிஞ்சி கடைசியா தூருடைய மலை அடிவாரத்துல போய் அடைக்கலம் புகுந்துடுவாங்க ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தோட. முமின்கள் எல்லாம் துஆல இருப்பாங்க. அந்த நேரத்துல சுப்ஹானல்லாஹும் திக்ரும் தான் அவர்களுடைய வயிற்று பசிக்குரிய பிளப்பா இருக்கும். அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கப்பட மாட்டாது, அவங்களுக்கு தண்ணி கொடுக்கப்பட மாட்டாது, பொருளாதார தடை விதிக்கப்பட்டிருக்கும். இந்த நேரத்துல முஸ்லிமுடைய ஹதீஸ், யாஜூஜ் மாஜூஜ் ஒரு மைதாண்ட முன்னால தூருக்கு முன்னால வந்து நின்று சொல்லுவாங்க, கத்தல்னா அல்லல் ஆரப், நாங்க பூமியுடைய மக்களை எல்லாம் கொலை செஞ்சிட்டோம், இப்ப நாங்க வானத்தை நோக்கி அம்பெய்ய போறோம். வானத்துக்கு அம்பெய்வாங்க. வானத்துல அந்த போகக்கூடியவைகள் எல்லாம் ரத்தம் தோய்ந்ததா திரும்பி வரும். அதுக்கு பின்னால சொல்லுவாங்க, கத்தல்னா அல்ல சமாஇ வல் அர்த், நாங்க வானம் பூமியில இருந்து எல்லாரையும் கொலை செஞ்சிட்டோம், இப்ப நாங்க தான் ஜப்பார்கள் கஹார்கள் என்று பேசுவாங்க. இந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா இவங்களோட பிடரிகள் ஒரு பிழையான கிருமிய ஒரு புழுவை உருவாக்கி விட்டுருவான். அவ்வளவு பேரும் செத்து மடிவாங்க. யாரும் இவங்களை யுத்தம் செஞ்சு வெட்ட மாட்டாங்க. இவங்க யார்? இவங்க குழப்பக்காரர்கள். அன்றைக்கு எப்ப சிக்கந்தர் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அந்த அரசர் உலகத்தை ஆட்சி செஞ்சார். முழு உலகத்தையும் ஆட்சி செஞ்சவங்க இல்ல, 4 பேர்ல ஒருத்தர். அவர் ஆட்சி செய்யற நேரத்துல மக்கள் வந்து சொன்னாங்க, قالوا يا ذا القرنين إن يأجوج ومأجوج مفسدون في الأرض فهل نجعل لك خرجا على أن تجعل بيننا وبينهم سدا قال ما مكنني فيه ربي خير فأعينوني بقوة أجعل بينكم وبينهم ردما قال آتوني زبر الحديد حتى إذا ساوى بين الصدفين قال انفخوا حتى إذا جعله نارا قال آتوني أفرغ عليه قطرا فما استطاعوا أن يظهروه وما استطاعوا له نقبا. இந்த யாஜூஜ் மாஜூஜ பத்தி அந்த மக்கள் வந்து முறையிட்டாங்க, இவங்க பூமியில கொலப்படி செய்யற மக்கள், எங்களால வாழ முடியாது, இவங்கல இருந்து வெளியாறதுக்கு எங்களுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்குதா என்று கேட்டாங்க அரசர்கிட்ட. ஃபஹல் நஜஅலு லக கர்ஜா அலா அன் தஜஅல பைனனா வ பைனஹும் சத்தா, அவங்களுக்கும் எங்களுக்கும் இடையில ஒரு திரையை போட மாட்டீங்களா? அந்த நேரத்தில் அவர் தான் கட்டினார் அந்த இரும்பு தாப்பு, அவங்களை அப்படியே மறைச்சு சீல் பண்ணினாங்க. எங்கேயுமே சஹீஹான செய்திகள் இல்ல. யாஜூஜ் மாஜூஜ் கட்டையா இருப்பாங்க, சுத்திரி மரத்தில் ஏறி வச்சு ஏறுவாங்க, இதெல்லாம் மக்களோட கதைகள். இப்படியான கதைகள் இல்ல, உண்மையான செய்திகள். இவங்க ஒரு மனித சமுதாயம், இவங்களோட நஸ்ல், இவங்களுடைய வம்ச தொடர் அப்படியே பாக்கியா இருக்குது. அவங்க வெளிப்பட்டா பூமியில பசாத உண்டாக்குவாங்க. யூதர்கள் அதுக்கு பின்னால ஒரு ஆட்சியை நிறுவி கொள்ளுவாங்க. உலகத்துல பெரிய பித்னாக்கள் பசாதுகள் உண்டாகும். முஸ்லிம்களுடைய பூமிகள் சின்ன பின்னமாக்கப்படும், முஸ்லிம்கள் கொலை செய்யப்படுவாங்க, முஸ்லிம்களுக்கு எல்லா பிரிவினைகள் உண்டாக்கப்படும். யாரெல்லாம் இஸ்லாத்துக்குள்ளால பிரிவினைகளை உண்டாக்கி கொண்டிருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் யூதர்களுடைய அடிவரடிகளா இருக்கிறாங்க. அவங்க தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம், அவங்க உண்மையிலேயே நினைச்சு செய்யலாம், நினைக்காம செய்யலாம். அவங்க அதுல அறிவுள்ளவங்களா இருக்கலாம், அறிவற்றவர்களா இருக்கலாம். இலங்கை நாட்டுல 1200 வருஷமா முஸ்லிம்கள் வாழ்றாங்க. எவ்வளவு காலம்? 1200 வருஷமா. அதுக்கு மேலாலையும் ஆதாரங்கள் இருக்குது. ஹிஜ்ரி 137 133 135 அடக்கப்பட்ட கபறுகள் இருக்குது. நம்மளுக்கு ஆதாரபூர்வமா காட்டுவேன் நீங்க வந்தா. ஆனா முஸ்லிம்கள் 1200 வருஷத்துக்கு மேலால வாழ்றாங்க. நான் கேட்கிறேன், அண்டையில இருந்து இந்த வரைக்கும் யாரும் சொர்க்கவாதிகள் இல்லையா? பேசுவோம், நான் முதாக்கரா செய்வோம். அண்டையில இருந்து 1200 வருஷமா பூமியில சொர்க்கவாதிகள் யாரும் இல்லையா இந்த பூமியில? ஏனென்றா அண்டையில இருந்து இந்த வரைக்கும் ஷாஃபி மதஹபை பின்பற்றாத ஒரு முஸ்லிம் வாழ்ந்ததில்லை இந்த பூமியில. சொல்லுங்களே பாப்போம். மதுஹபுகள் வழிகேடுகள் என்று பேசுறாங்க இந்த தஜ்ஜால்கள். அது அப்பட்டமா சொல்றேன், திட்ட தெளிவா சொல்றேன், தஜ்ஜால் என்று. அதுல சந்தேகப்படவான யாரும். இதுல கேள்விக்கு மேல கேள்வி கேட்கலாம், யாரும் கேள்வி கேட்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை.
நீங்க கேள்வியை முன் வைப்பீங்கன்னா ஒவ்வொரு கேள்வியா பதில் சொல்லி ஆகுவேன். நாங்க கொள்கைவாதிகள் அல்ல, தெளிவான தெளிவில் இருப்பவர்கள். ரசூல்மார்கள் எப்படி சொன்னாங்களோ, குல் ஹாதிஹி சபீலி அத்உ இலல்லாஹ், நபியே நீங்க சொல்லுங்க இதுதான் என்னுடைய வழி, நான் அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கிறேன். அலா பஸீரத்தின், தெட்ட தெளிவில் இருந்து கொண்டு, கொள்கைவாதியா இருந்து கொண்டு இல்ல, தெளிவான தெளிவில் இருந்தவனாக அழைக்கிறேன். ஆனா வமனித்தபானி, நானும் என்னை யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் அவ்வளவு பேரும் இப்படித்தான். எனவே நபியுடைய சுன்னாவை பின்பற்றக்கூடியவர்கள், நபியுடைய முத்தபிஅகள், நபியை பின்பற்றுபவர்கள் கொள்கைவாதிகள் அல்ல, தெளிவான தெளிவில் உள்ளவர்கள். சொல்லுங்க பாப்போம், 1200 வருஷமா என்னடா? முதலாவது ஈராக்ல இருந்து வந்தாங்க, இங்க அவ்வளவு பேரும் ஷாஃபியாக்கள். யமன்ல இருந்து வந்தாங்க, அவ்வளவு பேரும் ஷாஃபியாக்கள், அவ்வளவு பேரும் ஷாஃபியாக்கள். கஹ்தான்ல இருந்து வந்தாங்க, காத்தாங்குடியில குடியேறினாங்க, அவ்வளவு பேரும் ஷாஃபியாக்கள். எல்லாமே ஷாஃபியுடைய மாணவர்களுடைய மாணவர்கள். நான் கேட்கிறேன், சொல்லுங்க பாப்போம், அண்டையில இருந்து இன்று வரைக்கும் ஷாஃபி மதஹப் தான். அதுக்கு பின்னால ஜாவால இருந்து முஸ்லிம்கள் வந்தாங்க, 100% அவ்வளவு பேரும் ஷாஃபியாக்கள். 300 வருஷத்துக்குள்ளால இந்த தஜ்ஜால்களுடைய ஃபித்னாவுக்கு முன்னால இந்த பூமியில 99.9% முஸ்லிம்கள் ஷாஃபியாக்கள். அந்த 1/2 200 ஒருத்தர் ஹனபியா வாழ்ந்திருக்கிறார், அதுவும் மதுஹப பின்பற்றக்கூடியவரா. நான் கேட்கிறேன், முஸ்லிம்கள் சரித்திரத்தில் சொர்க்கம் போகலையா? இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ், உட்காருங்க. இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் யார் இவர்? இவர் தான் 4வது மதஹபுடைய இமாம், 4வது மதஹபுடைய இமாம். இவர் வஃபாத்தானது ஹிஜ்ரி 241. 241 இமாம் அஹ்மத் வஃபாத்தாக கொள்ள 4 மதஹபும் உலகத்துல வந்தாச்சு, 4 மதஹபும் வந்தாச்சு. அபு ஹனீஃபா ஹிஜ்ரி 80 பிறந்து 150 வஃபாத்தானார், 150. இமாம் மாலிக் 94 பிறந்து 179 வஃபாத்தானார். இமாம் ஷாஃபிஈ 150 பிறந்து 204 வஃபாத்தானார். இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் 164 பிறந்து 241 வஃபாத்தானார். இந்த 4 பேரும் வஃபாத்தானதுக்கு பின்னால இந்த ஹிஜ்ரி 241 இருக்குது. இது உலகத்துல மதுஹப் பின்பற்றாத யாரும் வாழாத காலம். ஹிஜ்ரி 241 இருந்து, கவனமா கேளுங்க, ஹிஜ்ரி 241 இருந்து 1267 வரைக்கும், 241 இருந்து 1267 வரைக்கும் 1026 வருஷங்களா இந்த பூமியில மதஹப் வானன்னு பேசின ஒரு முஸ்லிம் ஆனதில்லை. ஒரு முஸ்லிம் முழு உலகத்திலையும், சிலோனை பத்தி பேசல, முழு அரபு உலகத்திலையும், முழு அஜமி உலகத்திலையும், முழு யூரோப்லையும், முழு ஜஸீரத்துல் அரபுலையும், எங்கெங்கெல்லாம் இஸ்லாம் வாழ்ந்துச்சோ எந்த ஒரு திக்கிலையும் மதுஹப் கூடாதென்று, அல்லது மதுஹப் எங்களுக்கு தேவையில்லை, அல்லது மதுஹப நாங்க எடுத்து நடக்க மாட்டோம் என்று பேசிய ஒரு முஸ்லிம் ஹிஸ்டரியில வாழ்ந்தது கிடையாது. 100% 1000 வருஷமா உம்மத்து மதுஹப்ல ஒன்று சேர்ந்தாங்க. நான் கேட்கிறேன், உம்மத்து முழுமையா வழி கேட்கலையா? இல்ல இவங்க வழி கேட்கலையா? உம்மத்து முழுமையா வழி கேட்கலையா? இல்ல இந்த தஜ்ஜால்கள் வழி கேட்கலையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, புகாரி, முஸ்லிம், அபூ தாவூத், திர்மிதி, நஸாயி, இப்னு மாஜா, தாரமி, அஹ்மத், முவத்தா, மாலிக் உட்பட ஏராளமான ஹதீஸ் கிரந்தங்கள்ல பதிவாகக்கூடிய ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கைருன் நாஸி கர்னி ثم الذين يلونهم ثم الذين يلونهم ثم يجيء قوم تسبق شهادة أحدهم يمينه ويمينه شهادته. இந்த ஹதீஸும் முத்தவாத்திரான ஹதீஸ்னு சொல்லுவாங்க இமாம்கள். ஹதீஸ்கள்ல வகைகள் படிச்சிருப்பீங்களே, படிச்சிருக்க மாட்டீங்க, கேட்டிருப்பீங்க. படிச்சிருக்க மாட்டீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. சொல்லுவீங்க என்ன? சொல்லுங்க ஹதீஸ்களோட வகைகள். சஹீஹ், ضعيف, முத்தவாத்திர், ஆஹாத். சஹீஹான ஹதீஸ் முத்தவாத்திர்ல சேருமா, ஆஹாதுல சேருமா? எதுல சேரும்? ஆஹாதுல. அவ முத்தவாத்திர் என்ன?
சஹீஹான ஹதீஸுக்கு மேலால ஒரு அந்தஸ்து இருக்குது. உங்களோட தமிழ்ல விளங்கப்படுத்தணும், அதனால விளங்கப்படுத்துறேன். இல்லாட்டி ஹதீஸ் உசூல் ஆரம்பத்திலிருந்து பேச வேண்டி வரும். சஹீஹான ஹதீஸை விட உசந்த ஒரு ஹதீஸ் இருக்குது. அதுல ஏதாவது நிரூபிக்கப்பட்டா குர்ஆன் ஆயத்திலிருந்து நிரூபிக்கப்பட்டது மாதிரி. எப்படி குர்ஆன்ல இருந்து நிரூபிக்கப்பட்டதை மறுக்கிறவன் காஃபிர் ஆயிடுவானோ, அத போல முத்தவாத்திரான ஹதீஸ்ல இருந்து நிரூபிக்கிறத மறுக்கிறவன் காஃபிரா போயிடுவான். இந்த நான் சொன்ன ஹதீஸுக்கே நான் உங்கள்ட்ட சொன்னேன், புகாரி, முஸ்லிம், அபூ தாவூத், திர்மிதி எல்லா கிரந்தங்களையும் பரிவார ஹதீஸ். இந்த ஹதீஸ் முத்தவாத்திரான ஹதீஸ். இது அறிவிச்ச சஹாபாக்கள் மட்டும் 17 பேர் ரிவாயத்துல ராவிகளா இருக்கிறாங்க. ரிவாயத்தன் ராவிகளாக 17 பேர் இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மக்கள் சிறந்த மக்கள்ல மிக சிறந்தவர்கள் என்னுடைய நூற்றாண்டுல வாழக்கூடியவர்கள், பின்பு அடுத்து ஒரு நூற்றாண்டுல வாழ்ற மக்கள் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு காலம்? 300 வருஷம் சொல்லிட்டு சொன்னாங்க. சும்ம யஜிஉ கௌம், பின்னால் ஒரு கூட்டம் உருவாகுவாங்க. தஸ்பிகு ஷஹாதத்து அஹதிஹிம் யமீனஹு வ யமீனுஹு ஷஹாதத்துஹு. அவர்கள் ஒருத்தர் சத்தியம் செஞ்சு ஒரு விஷயத்தை சொல்லுவார், அதுக்கு பின்னால அவரே அந்த சத்தியத்துக்கு சாட்சியால முரண்படுவார். யாரு சத்தியத்துக்கு முரண்படுவார்? யார் சத்தியம் செஞ்சாரோ அவரே அவருடைய சத்தியத்துக்கு சாட்சியால் முரண்படுவார். தஸ்பிகு ஷஹாதத்து அஹதிஹிம் யமீனஹு, அவர் செய்த சத்தியத்துக்கு முரணா அவரே சாட்சி சொல்லுவார். வ யமீனுஹு ஷஹாதத்துஹு, அவர் சொன்ன சாட்சிக்கு முரணா அவரே சத்தியம் செய்வார். அடிச்சு பேசுவாங்க, இதுதான் ஹக்கன்னு. கொஞ்ச நாளைக்கு பின்னால சொல்லுவாங்க, இல்ல இதுன்னுவாங்க. நாங்க வாபஸ் வாங்கினோம், இந்த பாப்பஸ் சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு பேப்பர்ஸ் சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு போப்பஸ் அவ்வளவு பேரை இந்த வழிகேட்டுல கொண்டு போய் சேர்ப்பான். மக்கள் சிறந்த மக்கள் இந்த நூற்றாண்டுக்குள்ளால வாழ்ந்த மக்கள் நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த 3 நூற்றாண்டுகளுக்குள்ளால வாழ்ந்த அந்த புனிதமான புண்ணியவான்கள், அந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், இமாம்கள், அந்த அவுலியாக்கள், நாதாக்கள், அந்த சுஹதாக்கள், இவங்களோட வழியத்தான் நாங்க ஒவ்வொரு நாளும் நேர்வழியாக அல்லாஹ்விடத்தில் கேட்கிறோம். நேர்வழி என்ன சொல்லுங்களேன், வரை விளக்கணும் சொல்லுங்க. நேராக நடக்கிறது. நேர்வழிக்குரிய வரை விளக்கணும் என்ன? நாங்க ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் கிட்ட துஆ செய்யறோம். சூரா ஃபாத்திஹால அந்த துஆவை அல்லாஹ் எங்களுக்கு ஃபர்லாக்கினான். கட்டாயமா துஆ செஞ்சாகணும். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், அல்லாஹ் எங்களுக்கு நேரான சரியான சீரான வழியை காட்டு. அது எந்த வழி? ஸிராத்தல் லஸீன அன்அம்த அலைஹிம், யாருக்கு நீ அருள் புரிந்தாயோ அந்த நல்ல மக்களுடைய வழியை எங்களுக்கு நேரான வழியாக காட்டுவாயா. இன்னைக்கு வரை விளக்கணம் சொல்ற ஆட்கள்ட்ட வரை விளக்கணமா இருந்தா குர்ஆன் இறங்கி இருக்கும். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் குர்ஆனி வல் ஹதீஸ் என்று வேலை முடியும். இன்னைக்கு அடிச்சு பேசி சாதிக்க போறாங்களே, இவங்களோட வழிதான் நேரான வழியா இருந்தா குர்ஆன் இறங்கி இருக்கும். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் குர்ஆனி வல் ஹதீஸ் முடிஞ்சு. குர்ஆன் முன்னே ஆயத்துக்கு நேர்படும். பொதுவாவே வசனங்கள் முன்னுக்கு நேர்பட்டு கொண்டு வரும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர் ரஹ்மானிர் ரஹீம், மாலிகி யௌமித்தீன், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் குர்ஆனி வல் ஹதீஸ். நல்லா நேர்பட்டு. இதே உடைப்பா இடையில ஸிராத்தல் லஸீன அன்அம்த அலைஹிம் என்று. ஸிராத்தல் லஸீன அன்அம்த அலைஹிம், யாருக்கு நீ அருள் புரிந்தாயோ அந்த மக்களுடைய வழியை எங்களுக்கு நேரான வழியாக காட்டுவாயா. யாருக்கு அல்லாஹ் அருள் புரிஞ்சான்? இத குர்ஆன அல்லாஹ் குர்ஆனாலே தஃப்சீர் செஞ்சான். ஏனென்றா வேற யாராவது ஒரு மூதேவி அவனோட சொந்த கருத்தை நுழைய வைக்காம இருக்க. இந்த குர்ஆன் அல்லாஹ் குர்ஆனாலே தஃப்சீர் செஞ்சான். இந்த சூரா ஃபாத்திஹால வரக்கூடிய ஸிராத்தல் லஸீன அன்அம்த அலைஹிம், மனில் லஸீன அன்அம அல்லாஹு அலைஹிம், யாருக்கு அல்லாஹ் அருள் புரிஞ்சான். இத குர்ஆன்லயே சொல்லிட்டான். சூரா நிசால أنعم الله عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين وحسن أولئك رفيقا ذلك الفضل من الله. Allah Ta'ala நபிமார்கள், சித்திகள், சுஹதாக்கள், சாலிஹான அடியார்களுடைய வழியை நேரான வழியாக ஆக்கினார். அல்லாஹ் அருள் புரிஞ்ச மக்கள் இந்த மக்கள். எனவே ஒவ்வொரு நாளும் இந்த மக்களுடைய வழியை நாங்க நேரான வழியாக கேட்கிறது அல்லாஹ் எங்களுக்கு ஃபர்ல் ஆக்கினான். ஒரு முறை இல்ல, 17 முறை.
ஒரு முறையில 17 முறை கேட்கிறத பரலாக்கினான். அப்ப சித்திக் ஷஹீத் என்றா யாரு? சித்திக் நபிமார்கள் என்றா தெரியும் தானே, பரிசுத்தமான அடியார்கள் இருந்து அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான், வஹி மூலமா அவங்களை பரிபாலிச்சான், அவங்க மூலமா உம்மத்தை பரிபாலனம் செஞ்சான். சித்திக் என்றா ஷஹீத் என்றா யார்? அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சூரா ஹதீதுடைய 19வது வசனத்துல சொல்றான், அல்லாஹ் இடத்துல சித்திக்கும் ஷஹீதும் சஹாபாக்கள். والذين آمنوا بالله ورسله أولئك هم الصديقون والشهداء عند ربهم. யாரெல்லாம் அல்லாஹ்வை கொண்டு அவனுடைய தூதர்களை கொண்டு ஈமான் கொண்டு ஹாதிரா இருக்கிறாங்களோ, உலாயிக ஹும் என்று அல்லாஹ் எங்கெல்லாம் பேசுறானோ அது அந்த வஹி இறங்கும் பொழுது ஹாதிரா இருந்த ஜமாத்தை பத்தி பேசுது. உலாயிக ஹும் என்று பேசுற ஒவ்வொரு குர்ஆனுடைய வசனங்களும் யார் அந்த நிலைமையில வஹி இறங்கும் பொழுது இருந்தாங்களோ அந்த மக்களை பத்தி பேசுது. இந்த இடத்துல அல்லாஹ் உலாயிக ஹும் என்று சொல்றான் சஹாபாக்கள். உலாயிக ஹுமுஸ் ஸித்தீகூன வஷ்ஷுஹதாஉ இன்த ரப்பிஹிம். அல்லாஹ் இடத்துல அவர்கள் தான் சித்திக்குகளும் ஷுஹதாக்கள், அந்த சஹாபாக்கள் தான். இன்னைக்கு அல்லாஹ் கிட்ட குர்ஆன் அல்லாஹ் கிட்ட துஆ செய்றோம், எல்லாம் எங்களுக்கு நபிமார்களுடைய சஹாபாக்களுடைய சாலிஹான அடியார்களுடைய வழியை காட்டு. நாலாவது கூட்டம் யாரு? வஸ்ஸாலிஹீன், சாலிஹான நல்லடியார்கள். இந்த சாலிஹான அடியார்கள் முதலாவது அந்தஸ்து 3 நூற்றாண்டுகளுக்கு முன்ன உள்ளுக்கால வாழ்ந்த மக்கள், அந்த நல்லடியார்கள், அந்த இமாம்கள், அந்த ஹதீஸ் கலை ஒன்று சேர்த்து அந்த முஹத்திஸீன்கள், அந்த ஃபிக்ஹ் ஒன்று சேர்த்து அந்த மذஹபுடைய இமாம்கள், ஃபுகஹாக்கள் சொல்றாங்களே வஹியை பின்பற்றணும். நான் சொல்றேன் பின்பற்றிட்டு போங்களே வஹியை. வஹி இல்லாம ஒன்று பேசப்படுதா? பேசுற பேச்சுல வஹி இல்லாம ஒன்று பேசுறேனா? இருந்தா எலும்பி நில்லுங்க. வஹிக்கு வெளியால இருந்து உங்களுக்கு ஏதாவது ஒன்று திணிக்க போறேன்னா எலும்பி நில்லுங்க, பிரச்சனை இல்லை. சொல்றாங்க வஹியை பின்பற்றணுமா, மக்களை ஏமாத்துறாங்க. எவைகள் மத்ரூக்கா இருக்குதோ, எவைகள் விடப்பட்டதா இருக்குதோ உம்மத்துல 1400 வருஷமா, அவைகளை கிண்டி கிளறி உம்மத்தை வழி கெடுக்க நினைக்கிறாங்க. எங்கேயாவது இருக்குதா ஹதீஸை பின்பற்றணும் ஈகா கேளுங்க. முழு உலமாக்களை ஒன்று சேர்த்து ஹதீஸை பின்பற்ற சொல்லி எங்களை சரிக்கா சொல்லுங்க பாப்பா. மேலுமடா நான் ஒரு சேலஞ்சா வைக்கிறேன், ஹதீஸை பின்பற்றுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க சரி சொன்னாங்களா? இல்லாட்டி குர்ஆன் சொல்லுதா? தீனுடைய அடிப்படை என்னன்றதை விளங்குங்க வாப்பா. தீன் அடிப்படை என்னன்றதை விளங்குங்க. எங்களுக்குரிய தீன் குர்ஆன் சுன்னா. குர்ஆன் சுன்னா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தரக்து ஃபீக்கும் அம்ரைன் லம் தضلوا ما تمسكتم بهما كتاب الله وسنتي. நான் உங்கள்ட்ட 2 விஷயத்தை விட்டுட்டு போறேன், பற்றி பிடிக்கும் காலம் எல்லாம் வழி தவற மாட்டீங்க. அல்லாஹ்வுடைய வேதமும் என்னுடைய சுன்னாவும் என்றாங்க. சுன்னாண்டா என்ன? அல் மஷ்ரூஉ மினல் வஹி. வஹீல இருந்து எது ஷரீஅத்தாக எடுக்கப்பட்டதோ அது சுன்னா, எது விடப்பட்டதோ அது சுன்னா இல்ல. ஹதீஸை பின்பற்றணும்னு சொன்னா கவனமா கேளுங்க. முஸ்லிம்ல ஹதீஸ் வருது, அல் மாஉ மினல் மா, இந்திரியம் வெளியானா தான் குளிப்பு கடமை. திர்மிதில ஹதீஸ் வருது, இதல் தக்கல் ஹத்னானி ஃபக்கத் வஜபல் குஸ்ல். ஹத்னா செய்யப்பட்ட 2 உறுப்பும் சந்திச்சிட்டா குளிப்பு வாஜிப் ஆயிட்டு. எதை எடுப்பீங்க சொல்லுங்களே? குளிப்பு. ஹத்னா செய்யப்பட்ட உறுப்பு 2 சந்திச்சா குளிப்பு இல்லை, அப்படியா? அது திரும்பி ஹதீஸ், முஸ்லிம் ஹதீஸ், எனவே முஸ்லிமுக்கு முன்னுரிமை, அப்படியா? எதை பின்பற்ற? ஹதீஸ் கிதாபுல இருந்ததுக்காக வேண்டி பின்பற்றணும் என்ற செய்தி எடுத்துக்கொண்டு வரவனா யாரு? புகாரில வந்துட்டு பின்பற்றணும் என்று சொல்றீங்கன்னா புகாரியோட ஒரு ஹதீஸ் சொல்றேன், பின்பற்றி காட்டுங்க யாராவது ஒருத்தர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபர்ல இல்லாம, பிரயாணத்துல இல்லாம, மதீனால புகாரி மசரையும் சேர்த்து தொழுதாங்கன்னு வருது புகாரில. பின்பற்றுங்க. மதீனா முனவரால எந்த ஒரு சஃபரும் இல்லாத நிலைமையில, மழையும் இல்லாம, எதுவும் இல்லாம, சும்மா லுஹர் அஸர் சேர்த்து தொழுதாங்கன்னு வருது புகாரில. நாம் திருமிதியும் இந்த ஹதீஸை பதிவு செய்யறாரு. திருமிதியில சொல்றாரு, இந்த முழு ஜாமியும் திருமிதியிலையும் அமல் செய்யப்படாத ஒரு ஹதீஸை நான் கொண்டு வரேன், இந்த ஹதீஸ் மட்டும்தான் சொல்றாரு. ஹஜ்ரத் உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல பிரச்சனை வந்துச்சு.
அன்சாரிகள் சொன்னாங்க அல்மா உமின் அல்மா, இந்திரியம் வெளியானதான் குளிப்பு கடன் பண்ணாங்க. முஹாஜிரீன்கள் சொன்னாங்க இல்ல இல்ல, கத்னாவுடைய உறுப்புகள் சந்திச்சாலே குளிப்பு கடன் பண்ணாங்க. இந்த பிரச்சனை முத்துது. அதுக்கு உமர் கத்தாபு கிட்ட வருது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹஜ்ரத் ஆயிஷா கிட்ட அவங்களோட மஹரம் உர்வத் இப்னு ஜுபைர் ரஹிமஹுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனுப்பி ஃபத்வா கேட்டாங்க. சொன்னாங்க நபி அலைஹிஸ்ஸலாம் கத்னா செய்யப்பட்ட உறுப்புகள் சந்திச்சா குளிப்பாங்க, அதை ஃபர்தா கருதுவாங்க. அதுக்கு பின்னால ஹஜ்ரத் உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு தீர்ப்பு செஞ்சாங்க, இதுக்கு பின்னால யாராவது இந்த அல்மா மினல் மா என்ற ஹதீஸ வச்சு குளிப்ப கடமை இல்லைன்னு பேசுவாங்கண்டா அவங்களுக்கு தஸீருக்குரிய ஹத்த நிறைவேற்றுவேன், 40 கசாடி அடிப்பேன். ஹதீஸ் முஸ்லிம்ல பின்பற்றுங்களேன். அப்ப விளங்குங்க, எது வஹீல இருந்து ஷரீஅத் ஆக்கப்பட்டுச்சோ அதுதான் சுன்னா. எது வஹீல இருந்து ஷரீஅத்தாக ஆக்கப்பட்டுச்சோ அதுதான் சுன்னா. ஷரீஅத்தாக ஆக்கப்படாத சுன்னா இல்ல. இதுக்கு ஏராளமான ஆதாரங்கள். முஸ்லிம்ல ஹதீஸ் வருது, كان رسول الله صلى الله عليه وسلم يتوضا من لحوم الابل. صلى الله عليه وسلم என்ன ஒட்டாயிரத்தி சாப்பிட்டா உது செஞ்சு வருவாங்க. அப்ப உது ஒட்டாயிரத்தி சாப்பிட்டா உது முறிஞ்சிடும். உது முறிக்கக்கூடிய காரணங்கள் எத்தனை? அதுல ஒட்டாயிரத்தி சாப்பிடுறேன். அப்ப முஸ்லிம்ல ஹதீஸ் வருது, பின்பற்றுங்களே. كان رسول الله يتوضا من لحوم الابل. ஒட்டகத்துடைய இறைச்சி சாப்பிட்டா நபி அலைஹிஸ்ஸலாம் உது செய்வாங்க. அப்ப உது செய்யறல நாங்க. அப்துல்லாஹ் இப்னு ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஹதீஸ் நஸாயில பதிவாகுது. சொன்னாங்க كان آخر الأمرين من رسول الله ترك الوضوء مما مست النار. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட 2 கர்மங்கள் இருந்துச்சு. ஒன்று இறைச்சி சாப்பிட்டா உது செய்வாங்க, கடைசி காலத்துல உது செய்யறத விட்டாங்க. எதையெல்லாம் சமைச்சு சாப்பிடுவாங்களோ அந்த சாப்பாட்டை சாப்பிட்டதுக்கு பின்னால உது செய்ய மாட்டாங்க. كان آخر الأمرين من رسول الله ترك الوضوء مما مست النار. எதை நெருப்பால சமைச்சு சாப்பிடுவாங்களோ எந்த ஒரு சாப்பாட்டுக்கு பின்னால உது செய்யறத விட்டாங்க நபி அலைஹிஸ்ஸலாம். எனவே இந்த ஹதீஸால் அந்த ஹதீஸ் மாற்றப்பட்டுச்சு, சட்டத்துல மாற்றம் உண்டாயிச்சு. ஆனா இந்த ஹதீஸ் முஸ்லிம்ல கிடக்கு. தீண்ட அடிப்படை தெரியாத ஒருத்தன் கிட்ட கொண்டு போய் வாசிச்சு பாரப்பா, புகாரில வருது முஸ்லிம்ல வருதுன்னு சொன்னா அவன் ஏமாந்து நிப்பான். இதைத்தான் இந்த தஜ்ஜால்கள் செய்யறாங்க, மறந்துடுவானா. சுஜூதுக்கு எப்படி போகணும்? முதலாவது கைய வச்சு விளங்குங்க. ஃபித்னா எங்க மேலோங்கி சென்று விளங்கினா. இம்தியாஸ் பாய் என்ன சொன்னார்? முதலாவது கைய வச்சு, இவரு முட்டங்கால வச்சு. போதுமா? விளங்கிச்சா விஷயம்? ஷாஃபி மதம் என்ன சொல்லுது? முதலாவது முட்டங்கால வைக்காங்க. அப்ப இந்த உம்மத்துல இந்த ஸ்ரீலங்காவுடைய முஸ்லிம்கள் 1200 வருஷம் அமல் என்ன? முதலாவது முட்டங்கால். ஏன் கையா பிறண்டுச்சு? சில தஜ்ஜாலியத்துகளால. தெளிவா பேசுவோம், ஒன்றே மறைக்க வரைக்க தேவையில்லை, கெட்ட தெளிவா பேசுவோம். சில தஜ்ஜால்களுடைய வாதங்களால அவங்க என்ன செஞ்சாங்க? அபூதாவுதுல வர ஹதீஸ் ஒன்று கொண்டு போய் மக்களை ஏமாத்தினாங்க. முன்னால வச்சு காட்டினாங்க, இந்த பாருங்க என்ன, இதா சஜத அஹதுக்கும் ஃபலா யப்ருகன்ன கபுராக்கில் பஈர் வல்யதா யதைஹி قبل ருக்பத்தைஹி. நீங்க சுஜூதுக்கு போகல ஒட்டகம் படுக்கிற மாதிரி சுஜூத் செய்யவானா, முதல்ல உங்களோட கையை வைங்க, அதுக்கு பின்னால முட்டங்கால வைங்க. இது அபூதாவுதுல வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ். என்ன ஹதீஸ்? சஹீஹானண்டா சனதுல சஹீஹான ஹதீஸா? அறிவிப்பாளர் தொடர் சஹீஹானது. எது சஹீஹானது? அறிவிப்பாளர் தொடர் சஹீஹானது. அப்ப வாசகம் சனதுல சஹீஹ் என்று மத்தன்ல சஹீஹா இல்ல, அது ஒன்று சஹீஹ் ஆகுமா? மத்தன் மக்லூபா இருக்குது. மக்லூபுல் மத்தனான ஹதீஸுக்கு ஹுக்கும் என்ன, சட்டம் என்ன? தஈஃப். அதனுடைய சனத் சஹீஹா இருக்குது. மத்தன் மக்லூப். எனவே
அது தாயிஃபாயிச்சு. இந்த ஹதீஸுடைய சனது சஹீஹானது, ஆனா வாசகம் பிறண்டது. வாசகம் பிறண்டது. இதனுடைய முதல் வாசகம் என்ன சொல்லுது? இதுல 2 வாசகம் மிக. முதல் வாசகம் சொல்லுது, நீங்க ஒட்டகம் மாதிரி படுக்கவான சுஜூத்ல, ஒட்டகம் படுக்கிறது போல சுஜூத் செய்யவான. இது முதலாவது வாசகம். 2வது வாசகம், முதலாவது உங்களோட கையை வைங்க, அதுக்கு போற முட்டை காலவை. சரியா? 2 வாசகம். முதலாவது வாசகம், ஒட்டகம் படுக்கிற மாதிரி சுஜூதுக்கு போவானா. ஒட்டகம் முதலாவது எதை வச்சு படுக்குது? அதுல முன்னங்காலையா பின்னங்காலையா? முன்னங்கால. நீங்க பாலைவனத்துல போய் அதுக்குன்னு தேடி பாருங்க. நான் ஒட்டகத்தோட 6 வருஷம் இருந்தவன். எந்த ஒரு ஒட்டகம் பித்தத்தை வச்சு படுக்காது. முதலாவது அதுல கையில 2 மடிப்பு இருக்கும். அதாவது முன்னங்கால 2 மடிப்பு இருக்கும். அதுல முதலாவது மடிப்பு அடிச்சு குத்தி இப்படி கிட்ட கொண்டு வரும். இப்படி ஒரு அடைச்சி போட்டு அது படுத்து போட்டுதான் பித்தத்தை வைக்கும். அப்ப இந்த ஹதீஸுடைய முதல் வாசகம் என்ன செய்யுது? சொல்லுது, நீங்க சுஜூதுக்கு போகக்குள்ள முதலாவது கையை வைக்க வானான்னு சொல்லுது. வேணுங்களா? ஒட்டம் படுக்கிற மாதிரி சுஜூதுக்கு போவானா அப்படின்னா முதலாவது கையை வைக்க வானான்னு சொல்லுது. 2வது வாசகம் என்ன சொல்லுது? முதலாவது கையை வைங்கன்னு சொல்லுது. வேலைங்கச்சா? இந்த நீங்க நினைக்கவான இந்த ஹதீஸ்கள் எல்லாம் எங்க இமாம்களுக்கு கிடைக்கல. நீங்க நினைக்கவான இந்த ஹதீஸ்கள் எல்லாம் முன்னால் உள்ள சமுதாயத்துக்கு தெரியாண்டு அந்த ஹதீஸ் உங்களுக்கு அறிவிச்சதே அவங்கதான். அப்ப முதல் வாசகம் 2வது வாசகத்துக்கு முரண்படுது. முதல் வாசகம் சொல்லுது முதலாவது கையை வைக்க வானண்டு, 2வது வாசகம் சொல்லுது முதலாவது கையை வைங்க. முன் பின் முரண்பாடுள்ள பேச்சுக்கு உளறல் என்று சொல்லுவார்கள். நபி அலைஹிஸ்ஸலாம் உளர மாட்டார்கள். நான் வற்றுருக்கமான வார்த்தைகள் கொடுக்கப்பட்டவன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி உளர மாட்டாங்க. எனவே இந்த ஹதீஸுடைய வாசகம் எங்கோ பிறண்டு இருக்குது. இதுல இருந்து இஸ்திம்பாத் பாத்தில் ஆயிட்டு, இதுல இருந்து சட்டம் எடுப்பது வீணாயிட்டு. எனவே 4 மதகுடைய இமாம்களும் இதை விட்டாங்க. உம்மத்திட்ட 1300 வருஷமும் இதை அமல் செய்யல. இந்த தஜ்ஜாலியத்து தான் இதை கிளறி உம்மத்தை வழிக்கு எடுத்தாங்க. சரி, இதே அபூதாவுதுல, திருமிதில, நசாயில, இப்னு மாஜால, சுனனுல் அர்பால ஹதீஸ் பதிவாகுது. கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா சஜத வதஅ ருக்பதைஹி قبل யதைஹி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதுக்கு போவாங்கண்டா தண்ட கையை வைக்கிறதுக்கு முன்னால முட்டங்கால்களை வச்சு சுஜூத் செய்வாங்க. யாரு சொல்லுங்க? யாரு? ஏன் இந்த ஹதீஸ காட்டாம அந்த ஹதீஸ காட்டுறான்? இதே அபூதாவுதுலயும் இந்த ஹதீஸ் இருக்குது, திர்மிதிலையும் இருக்குது, நஸாயிலையும் இருக்குது. இதுவும் சஹீஹான சனதுள்ள ஹதீஸ். ஏன் இந்த ஹதீஸ காட்டாம அந்த ஹதீஸ காட்டுறான்? ஏன் இந்த அநியாயத்தை செய்யறான்? இவங்க உண்மையிலேயே நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களே இவங்கள மகா பொய்யர்கள் என்று. தஜ்ஜால் என்று மட்டும் சொல்லல, தஜ்ஜாலூன கஸ்ஸாபூன் என்றாங்க. சொன்னாங்க தஜ்ஜால்கள் மகா பொய்யர்கள் என்றாங்க. சந்தேகம் இல்லாம படு பொய்யர்கள். கண்ணால பார்த்துட்டு வந்தோம். இந்த ரமலான்ல 6வது நோம்புல ஒரு பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டாங்க. என்னது? என்ன கலந்துரையாடல்? என்ன நல்லுறவை ஏற்படுத்தும் கலந்துரையாடல் என்ற மாதிரி கூப்பிட்டான். நானும் போய் உட்கார்ந்தேன். பேச்சு தலை பேசிட்டு தான் போனோம். தராவி சம்பந்தமா பேசுறோம். போறவர் யாருன்னு தெரியும் அவங்களுக்கு, போய் உட்கார்றவர் யாருன்னு தெரியும். உட்காரும் வரைக்கும் உடனே தடம் பெறண்டு சொல்லிட்டாங்க, நாங்க ஏற்பாட்டோட வரல, என்னோட லேப்டாப் இல்ல, அது இல்ல, இது இல்லைன்னா. அதுக்கு பின்னால வீடியோ கேமரா ஒண்ணு எங்களே தூக்கிட்டு வந்துட்டான். நான் சொன்னேன் எங்களோட போன உங்களுக்கு ஏன் வீடியோ பண்ணேன், அந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பார்க்கலாம், அங்க பாதுகாப்பா தான் இருக்கு. சொல்ற பொய்யே தான். உண்மையிலேயே இந்த தஜ்ஜால்கள் பொய்யர்கள் தான், சந்தேகம் கிடையாது. பேஸ்புக்ல பாத்தீங்களா, நுஸ்ரான் மௌலவியை உட்கார வச்சு பேசுறாங்க. அந்த முதலாவது ஆரம்பிக்கிறதுக்கு மட்டும் ஒரு துண்டை கொடுத்து போட்டுட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு அவர் பேசுறாரு. பாத்தீங்களா இல்லையா? அதை அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு அவர் கதைக்க அதை உம்மத்தெல்லாம் ஏற்றுக்கொள்ளவா? அது கிட்டத்தட்ட 1.5 மணித்தியாலம் கலந்துரையாடல். எங்க அதுக்கு வீடியோ கேளுங்க. அதுல தராவி சம்பந்தமா பேசுறதுக்கு தயார் இல்லைன்னா
அதுக்கு முன்னால் அகீதா சம்பந்தமா பேசினோம் சொன்னார், அகீதால நாங்க ஒரு பிரச்சனையும் இல்லைடா. கடைசியா போதுமா சுப்ஹான ஜல்ல ஜலாலு, எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லைடா. ஆனா பேசினா சொல்லுவாங்க அஷரியா மாத்துரீதியா எல்லாம் வழிகேடர்கள் வழிகெட்ட கொள்கைகள் முதலாவது கொண்டு வைப்பான் அஷரியாவால். நான் சரி இதைத்தான் சொல்றேன். இவர் அஷரி மறந்துடுவான். முடினா வந்து உட்காரட்டும் இந்த அஷாரி அகீதாவை பத்தி பேசுறதுக்கு. ஏமாறவானா, இதெல்லாம் ஏமாற்றங்கள், எல்லாம் ஒன்றை மறைச்சு ஒன்றை காட்டுவான். பச்சை பொய்ய பேசி மக்களை வழிக்கு எடுப்பான். பொய் தான் இவங்களோட கேபிட்டல். இவங்களோட அவ்வளவு அடிப்படைகளுக்கு முடிய கேபிட்டலே பொய் தான். அதனால மேலான சகோதர பெரியவர்கள எந்த மதுஹபுல அல்லாஹ் தஆலா எங்களை வாழ வச்சானோ, எந்த அகீதா எங்களுக்கு அண்டையில இருந்து இந்த வரைக்கும் வழி காட்டிச்சோ, இதுதான் எங்கட வழிமுறை. நேர்வழி என்று அல்லாஹ் தஆலா ஒரு நாளும் நூதனங்களை புதிய புதிய விஷயங்களை காட்டல. பித்அத்தை பத்தி பேசுறோமே, நான் கேட்கிறேன், ஆரம்ப நூற்றாண்டுல உள்ள மக்கள் ஹதீஸுக்கு விளக்கம் சொன்னதுக்கு முரணா விளக்கம் சொல்றது எவ்வளவு கெட்ட பித்அத் இல்லையா? உம்மத்துல கைருன் நாஸ் என்றா மக்கள் சிறந்தவங்க என்று நபி அலைஹிஸ் ஸலாம் எந்த கூட்டத்தை சொன்னாங்களோ அந்த கூட்டத்துக்கு முரண்படக்கூடிய ஒரு விளக்கத்தை ஹதீஸ் கொடுக்கிறது பித்அத் இல்லையா? நூதனம் இல்லையா? பித்அத் என்று சட்டிப்பான கலகரத்தையும் பிகாங்கோப்ப கலகரத்தையும் பேசுறான். அடே நீ வாடா, முதலாவது இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்றாய், இமாம்களுக்கு முரணா, முன்னோர்களுக்கு முரணா, முன்னால உள்ள அவ்வளவு நல்லடியார்களுக்கு முரணா. இது அநியாயம் இல்லையா? இது பித்அத் இல்லையா? உம்மத் எந்த தீன்ல 1300 வருஷமா பிளவு இல்லாம வாழ்ந்தாங்களோ, பிளவு இல்லாம, பிளவு இருந்துச்சா? 4 மதகுக்கு வெளியில ஏதாவது ஒரு பேச்சு இருந்துச்சா? ஒரு பேச்சு. அதனால இன்றைக்கு ஆகிரு ஜமான், இன்றைக்கு ஐயாமுல் ஃபிதன் என்ற நிலைமை உண்டாகிச்சோ, இன்றைக்கு கியாமத்துடைய அடையாளங்கள் பகிரங்கமாக கூடிய நிலைமை உண்டாகிச்சோ, நடைபெறக்கூடிய நிலைமை உண்டாகிச்சோ, இன்றைக்கு அந்த உஸ்மானிய கிலாபத்தை வீழ்த்தி போட்டுட்டு சவுதியா என்ற ஒரு நாடு நிறுவப்பட்டுச்சோ, ரியாத் என்ற அந்த பூமி, அதைத்தான் நபி அலைஹிஸ் ஸலாம் நஜித் என்றாங்க. சொன்னாங்க ஷைத்தானுடைய 2 கொம்பும் நஜித்ல தான் உதயமாகும் என்றாங்க. நஜித் என்றது ரியாத். இன்னைக்கு நஜிதை கொண்டு போய் ஈராக்ல வைக்க போறாங்க. நஜிதை கொண்டு போய் எங்க ஈராக்ல வைக்க போறாங்க. அதே புகாரில அதே ஹதீஸ்ல ஆதாரம் நஜித் என்றது ரியாத் என்று இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் துஆ செஞ்சாங்க, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ஷாமினா வ ஃபீ யமனினா. புகாரியுடைய ஹதீஸ். யா அல்லாஹ் எங்களுக்கு எங்கட ஷாம்லயும் யமன்லயும் பரக்கத் செய்வாயா. பனு தைம்கள் அங்க இருந்தாங்க. பனு தைம் என்ற கூட்டம் ரியாத்ல வாழ்ந்தவங்க. விளங்குங்க, பனு தைம்கள் சொன்னாங்க, வ ஃபீ நஜ்தினா யா ரசூலுல்லாஹ், யா ரசூலுல்லாஹ் எங்கட நஜ்துக்கு துஆ செய்ய மாட்டீங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப துஆ செஞ்சாங்க, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ஷாமினா வ ஃபீ யமனினா. யா அல்லாஹ் எங்க ஷாம்லயும் யமன்லயும் பரக்கத் செய்வாயா. அவங்க திரும்ப சொன்னாங்க, வ ஃபீ நஜ்தினா யா ரசூலுல்லாஹ். 3வது முறை அல்லது 4வது முறை, இது புகாரியுடைய வாசகமா? 3வது முறை அல்லது 4வது முறை என்று சொல்றது புகாரியுடைய வாசகம், சரியா? 3வது முறை அல்லது 4வது முறை நபி அலைஹிஸ் ஸலாம் சொன்னாங்க, தக்அஉல் ஃபிதன் வஸ்ஸலாஸில், ஃபித்னாக்களும் பூமி அதிர்ச்சிகளும் பூகம்பங்களும் வெடிக்கும் என்றாங்க ரியாதுல இருந்து. சொன்னாங்க, யத்லுஉ கர்ன ஷைத்தானி பைன நஜ்த், ஷைத்தானுடைய 2 கொம்புகளும் நஜ்தில இருந்து உதயமாகும் என்றாங்க. எந்த இடத்துல இருந்து முஹம்மது பின் அப்துல் வஹாப் எடுத்தானோ, எந்த இடத்துல இருந்து மலிக்கு சஊத் அந்த புரட்சியை உருவாக்கினானோ, எந்த இடத்துல இருந்து இந்த இஸ்லாமிய கிலாபத்துக்குரிய ஆணிவேர் அறுக்கப்பட்டுச்சோ, ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு 22 லட்சம் சதுர மைல்கள் ஆட்சி செஞ்சாங்க. 22 லட்சம் சதுர மைல்களுக்கு ஒரே ஆட்சியாளர் ஹஜ்ரத் உமர், பின்னால ஹஜ்ரத் உஸ்மான், பின்னால ஹஜ்ரத் அலி, ஹஜ்ரத் முஆவியா. அதுக்கு பிறகு கொடுங்கோலர்கள் ஆட்சி செஞ்சாங்க. யசீத், முஅத்தஸிம், ஹஜ்ஜாஜ் பின் யூசுப், அநியாயக்காரர்கள் ஆட்சி செஞ்சாங்க. ஆனா ஆட்சியில் ஒரே அமீர் தான், 2 அமீர் கிடையாது. விளங்குங்க, விளங்கிக்கோங்க, ஆட்சியில 2 அமீர் கிடையாது, ஒரு அமீர் தான். உமையாக்கள் ஆட்சி செஞ்சாங்க, ஒரு அமீர். அப்பாசியாக்கள் ஆட்சி செஞ்சாங்க, ஒரு அமீர். அதுக்கு முன்னால உஸ்மானியர்களுடைய ஆட்சி உலகத்துல நடந்து 1905ஆம் ஆண்டு தான். அதுக்கு முன்னாலேயே
இந்த யூதர்களுடைய ஏஜென்சிஸ் அரபு உலகத்துல உருவாக்கப்பட்டுச்சு. அங்க அரேபிய வேலி உண்டாக்கப்பட்டுச்சு. சொன்னாங்க, நாங்க அரபிகள், இந்த உஸ்மானியர்கள் அஜமிகள், இந்த உஸ்மானியர்கள் எங்களை ஆட்சி செய்யக்கூடாது, நாங்க எங்களுக்கு ஒரு தனி பூமியை பிரிச்செடுப்போம், அரபிகளுக்கு ஒரு தனி பூமி வேணும் என்று போராடினோம். இந்த போராட்டத்தை செஞ்சவங்க தான் இந்த அநியாயக்காரர்கள். சொன்னாங்க நபி அலைஹிஸ்ஸலாம் இதனால தான் ஷைத்தானுடைய கொம்பண்டாங்க. 1905 ரியாத் ஒரு தனி நாடா பிரகடனம் செஞ்சாங்க. முதலாவது சவுதியா என்ற ஒரு நாடுல உருவாச்சு. ரியாத் ஒரு தனி நாடா பிரகடனம் செஞ்சாங்க 1905. அதுல இருந்து 1924 வரைக்கும் 300 யுத்தங்கள் செஞ்சாங்க. யாரோட யுத்தம்? முஸ்லிம்களோட. 4.5 லட்சம் முஸ்லிம்களை கொலை செஞ்சாங்க. உன்வானுல் மஜித் ஃபி தாரீக் நஜித் என்ற இந்த கிதாப் இவங்களோட அவ்வளவு அநியாயங்களையும் அம்பலப்படுத்துது. 4.5 லட்சம் முஸ்லிம்களை கொலை செஞ்சு, ஹரத்துல ரத்தம் ஓட்டி, மதீனால 75,000 முஸ்லிம்களை கொலை செஞ்சு, தாயிஃப்ல 95,000 பேரை கொலை செஞ்சுதான் 1924 அல் மம்லகத்துல் அரபிய்யத்து சவுதியா என்ற பேர் வைக்கப்பட்டுச்சு. இந்த பேர் தான், இந்த அநியாயம் தான், இந்த அட்டகாசம் தான் 1300 வருஷம் இந்த ஹிலாபத்தை ஒட்டச்சிச்சு மறந்துடுவானா. அதே 1924 தான் அந்த துருக்குல சுல்தான் அப்துல் ஹமீத் சானி உஸ்மானி ரஹிமஹுல்லாஹ் ஜெயில போட்டுட்டு அந்த முஸ்தபா கமால் என்ற மூதேவி, கமால் பாஷா என்று சொல்லுவாங்க, கமால் அப்பா துருக் என்று சொல்லுவாங்க, அந்த அநியாயக்காரன் அந்த மூதேவி சொன்னான், இதுக்கு பின்னால துருக்கி ஒரு தனி நாடாக ஆயிடுச்சு, இந்த துருக்கியுடைய பூமி தனியாக ஆட்சி செய்யப்படும், இங்க ஹிலாபத் கிடையாது, நாடுகள் பிரிக்கப்படும். சிரியா வேறாக்கப்படுறதுக்கு லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் கொலை செய்யப்பட்டாங்க. புகாராவில் 8 லட்சம் முஸ்லிம்கள் கொலை செய்யப்பட்டாங்க. சமர்கந்துல, உஸ்பெகிஸ்தான்ல, கசகஸ்தான்ல, துர்கமனிஸ்தான்ல, கிர்கிஸ்தான்ல, தஜிகிஸ்தான்ல, ஆப்கானிஸ்தான்ல, ஹிந்துஸ்தான் வரைக்கும் இந்த நாடுகள்ல, அஜமிய நாடுகள்ல, அங்கால உள்ள துபாய், கட்டார், பஹ்ரைன், ஈராக், ஈரான், ஜோர்தான், பலஸ்தீன், தூனுஸ், சவுதி அரேபியா வரைக்கும் உள்ள அந்த மிடில் ஈஸ்டுடைய அரபு நாடுகள்ல பிரிவினைகள் உண்டாக்கப்படுறதுக்கு லட்சக்கணக்கான உலமாக்களை ஜெயில போட்டாங்க, ஜெயில்களோட சுட்டரிச்சாங்க, லட்சக்கணக்கான உலமாக்கள் கொலை செய்யப்பட்டாங்க. இந்த சரித்திரங்களை எல்லாம் மூடி மறைச்சு போட்டுட்டு இந்த தீனுக்குள்ளால, இந்த இஸ்லாத்துக்குள்ளால, இந்த ஒற்றுமையாக வாழ்ந்த 1300 வருஷ சரித்திரத்துடைய இந்த மார்க்கத்துக்கு புதிய ரீபவுண்டர்ஸ் வந்துட்டாங்களா? புதுசா ரீகரெக்ஷன் பண்ண போறாங்களா? இந்த ஜமான நபி அலைஹிஸ்ஸலாம் ஃபித்னாவுடைய காலம் என்றாங்களோ அங்க மறுமலர்ச்சி உண்டாகுமா? எந்த காலத்தை ஆகிரு ஜமான் என்றாங்களோ, இந்த தீண்ட கடைசி காலம் என்றாங்களோ, அந்த காலத்துல இந்த தீனை புதுப்பிக்கிறதா? முன்னோர்களோட வழி எல்லாம் பில. அப்ப 1300 வருஷமா அல்லாஹ் உம்மத்தை வழி கேட்டுல போட்டுட்டான், இவங்களுக்கு புதுசா உண்மையான மார்க்கத்தை காட்டினான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல என்ன சொல்றான்? மா கான அல்லாஹு லியுதில்ல கௌமன் பஅத இத ஹதாஹும். அல்லாஹ் தஆலா ஒரு கூட்டத்துக்கு நேர் வழி காட்டினதுக்கு பின்னால அவங்கள வழி கெடுக்க மாட்டான் குர்ஆன் சொல்லுது. எந்த உம்மத்துக்கு முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமா அல்லாஹ் நேர் வழி காட்டினானோ அந்த உம்மத்தை மذهப் மூலமா வழி கெடுத்தான் என்று சொல்றீங்களா? அப்போ மذهப் என்றா என்ன தெரியுமா? வஹீல இருந்து உம்மத்துக்கு ஃபிக்ஹ் எடுத்து கொடுத்ததுதான் மذهப் என்று சொல்றது. இன்னைக்கு சொல்றாங்களே மذهப் வானாண்டு. சரி, மذهப் வானாண்டு விடுவோமே, முழுமையா கோர்வு செய்யப்பட்ட ஒரு ஃபிக்ஹ் கொண்டு வாங்களே. விளங்கிட்டான்? 24 மனுஷியால வாழ்க்கைய துப்புறதுல இருந்து ஆட்சி செய்யும் வரைக்கும் உள்ள சட்ட திட்டங்களை, உச்ச தலையிலிருந்து உள்ள கால் வரைக்கும், சூரியன் உதிச்சத்திலிருந்து மறையும் வரை, மறைஞ்சத்திலிருந்து உதிக்கும் வரை உள்ள காலத்துல, இரவுல பகல்ல, ஜமானுக்கு ஜமான், ஃபித்னாவுடைய காலத்துல நடக்க வேண்டிய நடைமுறைகளோட ஒரு பூர்த்தியான வாழ்க்கை திட்டத்தை நீங்க கொண்டாந்து காட்டுங்களேன். அந்த புண்ணியவான்கள் எங்களுக்கு காட்டினாங்களே 1000 வருஷத்துக்கு மேலால இந்த இஸ்லாம் அவர்களுடைய வழிகாட்டல வீர நட போட்டுச்சு. இன்னைக்கு காட்டுங்களே. 7 உத்தர கொண்டு வைங்க, நான் கேட்கிற கேள்வி கொஞ்சம் அவரோட ஃபிக்ஹ்ல இருந்து பதில் சொல்ல சொல்லுங்க, அவருடைய சட்டத்துல இருந்து பதில் சொல்ல சொல்லுங்க. முன்னால் உள்ள இமாம்கள் யாரும் பேசின பேசக்கூடாது. எங்கள்கிட்ட தானே கேள்வி கேட்கிறான், நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லேன். அதனால மேலான சகோதரர்களே, பெரியவர்களே,
அது ஃபிக்ஹுடைய தொகுப்பு. ஷாஃபி மதஹப் பண்றது வெறுமனே இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ்ட பேச்சு இல்ல, விளங்குங்க. இமாம் ஷாஃபியோட எத்தனை உலமாக்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், குர்ஆன்ல இருந்து சுன்னால இருந்து, அதாவது வஹீல இருந்து சட்டத்தை வெளியாக்குறது எல்லாரும் செய்யற வேலை இல்ல, எல்லாரும் செய்யற வேலை இல்ல. நல்ல விளங்கு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். முதலாவது குர்ஆன் ஆயத்துகளும் ஹதீஸ்களும் 5 வகைப்படும். எத்தனை வகை? 5 வகை. முதலாவது விளங்கவே முடியாதவை. முதலாவது வகை என்ன? விளங்கவே முடியாதவை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சூரா ஆல் இம்ரான் 6வது வசனத்துல, வமா யஅலமு தஅவீலஹு இல்லல்லாஹ். அல்லாஹ் இறக்கின சில ஆயத்துகள் அதனுடைய விளக்கத்தை யாரும் அறிய மாட்டார்கள், விளங்கவே முடியாது. வல்லதி அன்ஸல அலைக்கல் கிதாப், நபி உங்களுக்கு அல்லாஹ் குர்ஆன் இறக்கினான், மின்ஹு ஆயாத்தும் முஹ்கமாத், அதுல விளங்க முடியுமான ஆயத்துகளும் இருக்குது, வௌகரு முத்தஷாபிஹாத், விளங்க முடியாதவைகளும் இருக்குது. ஃபஅம்மல்லதீன ஃபீ குலூபிஹிம் ஸைக், யாருடைய உள்ளங்கள் நேர்வழியை விட்டும் சருகி விட்டனவோ, வழி தவறி விட்டார்களோ, ஃபயத்தபிஊன மா தஷாபஹ மின், அந்த குர்ஆன்ல இருந்து விளங்க முடியாதவைகளை பின்பற்றுவார்கள். எது விளங்க முடியாத அந்த குர்ஆன்லயே அல்லாஹ் சொன்னானோ அதை பின்பற்றுவான். ஏன் பின்பற்றுவான்? இப்திகா அல் ஃபித்னா, ஃபித்னாவை உண்டாக்க கருதி பின்பற்றுவான். அல்லாஹ்வே சொல்லிட்டான், இத கிளறணும் ஃபித்னா நோக்கமா கொள்ளாம கிளற மாட்டான். இப்திகா அல் ஃபித்னா வப்திகா தஅவீல், அந்த ஆயத்துகளை எடுத்துட்டு விளக்கம் சொல்லுவான். சொல்லிட்டு சொல்றான் அல்லாஹ், வமா யஅலமு தஅவீலஹு இல்லல்லாஹ், அந்த ஆயத்துக்களுடைய விளக்கத்தை அல்லாஹ் அல்லாத வேறு யாரும் அறிய மாட்டார்கள். இந்த ஆயத்துக்கள் எல்லாம் அல்லாஹ் படைப்பினங்களுக்கு ஒப்பாக்கும்படியான வெளிப்பொருள் இருக்குதோ அவைகள் எதையும் அடியார்கள் யாரும் அறிய மாட்டார்கள். வெளிவந்த பொருள் எடுத்தா அல்லாஹ் படைப்பினங்களுக்கு ஒப்பாக்கும். அல்லாஹ் தன்னைத்தானே எப்படி வர்ணிச்சான்? லைஸ கமிஸ்லிஹி ஷை, அவனை போல யாரும் இல்ல. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு ஒப்புமை கிடையாது, குஃபு கிடையாது. என்ன லா தஜஅலு லில்லாஹி அந்தாதா, அல்லாஹ்வுக்கு ஒப்புமையா யாரையும் ஆக்க வேணாம். வலா தத்ரிபு லில்லாஹில் அம்சால், நீங்க அல்லாஹ்வுக்கு உதாரணம் சொல்ல வேணாம். உதாரணம் சொல்லி விளங்கப்படுத்துறதுக்கு ரப்பு கிடையாது. சுப்ஹானல்லாஹி அம்மா யஸிஃபூன், மக்கள் வர்ணிக்கும் வர்ணனைகளை விட்டும் அல்லாஹ் பரிசுத்தமானவனா இருக்கிறான். நீங்க என்னத்தை கற்பனை செஞ்சாலும் அல்லாஹ் அதுக்கு மாற்றமானவனா இருப்பான். இதைத்தான் ஜுன்னூல் மிஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் சொல்லுவாங்க, குல்லு மா கஃபர பிபாலிக் ஃபல்லாஹு பிகிலாஃபி ذلك, உங்களோட உள்ளத்துல அல்லாஹ் பத்தி எந்தெந்த கற்பனை எல்லாம் செய்வீங்களோ அதுக்கெல்லாம் அல்லாஹ் மாற்றமானவனா இருக்கிறான். அல்லாஹ்க்கு இடத்தை சாடுறது, அல்லாஹ்க்கு உருவத்தை சாடுறது குஃபுர்கள்ல உள்ளது, குஃபுரா இருக்குது, மறந்துடுவானா. எந்த உருவத்தை நீங்க நினைப்பீங்களோ அந்த உருவம் அல்லாஹ்வுக்கு உருவ கற்பனை உண்டாக்கும். அல்லாஹ் தஆலா உங்களோட உள்ளத்துல உள்ளதை விட்டும் பரிசுத்தமானவனா இருக்கிறான், மறந்துடுவானா. இடத்தை பிடிக்கக்கூடியது ஜடமாகத்தான் இருக்கும், ஜடத்தை படைத்தவன் இருக்கிறான். இடத்தை பிடிக்கிறது, இடம் தேவை யாருக்கு? பாடிக்கு தான் இடம் தேவை, சரியா? இடம் எதுக்கு தேவை? ஜடத்துக்கு. ஒவ்வொரு ஜடத்தையும் படைச்சவன் இருக்கிறானா இல்லையா? அப்ப படைச்சவன் ஜடமா இருப்பானா? எனவே முதலாவது கட்டம் என்ன? விளங்க முடியாத ஆயத்துகள். இரண்டாவது திட்ட தெளிவான ஆதாரங்கள், தெளிவா நஃப்ஸுகள்ல சரிஹி நஃப்ஸ் என்று சொல்லுவாங்க. சரிஹி நஃப்ஸ், சரிஹி நஃப்ஸ்னா அது பேசுற பேச்சு இதைத்தான் என்று குறிக்கும். ஃபயாஸ் தொப்பிய கழட்டுங்கன்னு சொல்றேன். ஃபயாஸ் தொப்பிய கழட்டுங்க நீட்டுறேன் கைய. யாருக்கு? ஃபயாஸ். பட் தொப்பிய கழட்டுறா அவர் எதை கழட்டுவார்? எதை கழட்டுவார்? தொப்பி என்று இன்னொன்றுக்கும் சொல்லப்படுமா? அவருடைய உடுப்புல தொப்பி என்று இன்னொன்றுக்கு சொல்லப்படுமா? அவர் திரும்ப ஒரு கேள்வி கேட்கறதுக்கு, தொப்பி என்றா எதை சொல்றீங்க? இதுக்கும் தொப்பின்னு சொல்லுவாங்க, இதுக்கும் தொப்பின்னு சொல்லுவாங்க. இதையானு கேட்பாரா? இல்ல, இதுக்கு சொல்ற தெளிவான நஃப்ஸ், சரிஹி நஃப்ஸ்னு சொல்லுவாங்க. இதுல இடம்பாடு கிடையாது இன்னொரு கருத்துக்கு, இதுல முரண்பாடு கிடையாது இன்னொரு நஃப்ஸோட, இன்னும் ஒரு ஏவலோட முரண்பாடும் கிடையாது, இன்னும் ஒரு கருத்தோட இடம்பாடும் கிடையாது. இதுக்கு சொல்றது சரிஹி நஃப்ஸ், தெளிவான நஃப்ஸ். உதாரணமா அகீமுஸ் ஸலாஹ், நீங்க தொழுகையை நிலைநாட்டுங்க குர்ஆன் ஆயத்து இருக்குது.
அது கொண்டு என்ன நாடப்படுது? தொழுகை நிலைநாட்டுங்கண்டா என்ன நாடப்படும்? ரெண்டு கருத்துகள் இதுல. தொழுகை நிலைநாட்டுங்கண்டா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இத எங்கட உள்ளங்கள்ல இதுல ரெண்டு கருத்து வருமா? இது மாதிரியான தெளிவான நஃப்ஸுகள்ல எந்த முரண்பாடும் கிடையாது. அவைகளை நேரடியா நாங்க பின்பற்றுவோம். தெளிவா நாங்க குர்ஆனை தான் இதுல பின்பற்றுவோம். இது இப்படியான ஹதீஸ்கள் வந்தா தெளிவா நாங்க நேரடியா ஹதீஸை பின்பற்றுவோம். இன்னும் சில ஹதீஸ்கள் இருக்குது, இன்னும் சில வஹையுடைய அதாவது குர்ஆன் ஹதீஸுடைய வாசகங்கள் இருக்குது, ஒன்று கொண்டு முரண்படக்கூடியது. என்ன செய்யக்கூடியது? முரண்பாடு உண்டாகக்கூடியது. ஒரு இடத்துல செய்யுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கும், இன்னொரு இடத்துல செய்ய வேணான்னு சொல்லப்பட்டிருக்கும். உதாரணமா நான் முன்னால சொன்னேன், என்ன குளிப்பு இந்திரியம் வெளியான கடமண்டும் ஹதீஸ் இருக்குது. குளிப்பு ஹத்னா செய்யப்பட்டது ரெண்டும் சந்திச்சாலும் கடமண்டும் ஹதீஸ் இருக்குது. இப்ப நீங்க குளிங்க ஹத்னா செய்யப்பட்ட ரெண்டும் சந்திச்சா என்று சொல்லப்பட்டா இங்க இதுக்கு சொல்றது இஹ்திலாஃபி நஃப்ஸ் சொல்லி முரண்பாடுள்ள கருத்து வேறுபாடுள்ள நஃப்ஸ். இதுக்கு எதிராக இன்னொரு நஃப்ஸ் இருக்குது. எனவே இதுல அலட்சி ஆராய்ந்து ஒரு முடிவுக்கு வரணும். இதைத்தான் ஹஜ்ரத் உமர் கத்தாப் ரலியல்லாஹு செஞ்சாங்க. விளங்கிச்சா? நான் முன்னாலே உங்களுக்கு விளங்கப்படுத்தினேன். புதிய ஒரு உதாரணத்தை சொன்னா அது வேறொரு டைம் எடுத்துடும். இது லேசா போயிடும். முதலாவது சொன்ன உதாரணம் எதுல அலட்சி ஆராய்வு செஞ்சு முடிவுக்கு வரணும்? எது ரெண்டு நஃப்ஸுகள் முரண்பாடானதா வந்துச்சோ அதுல. அதே போலதான் ஒட்டாத்து இறைச்சி சாப்பிட்டா நீங்க என்ன ரசூலுல்லாஹ் வுது செஞ்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அப்துல்லாஹ் பின் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, சமைச்சு சாப்பிட்ட எந்த ஒரு சாப்பாட்டுக்கு பின்னாலேயும் வுது செய்யாமல் இருக்கிறது தான் நபியுடைய கடைசி காலத்துடைய அமல். இப்ப இது ரெண்டும் நஃப்ஸ் தான், ஆனா முரண்பாடு இருக்குது. தீர்ப்பு செஞ்சு பின்பற்றணும். அடுத்தது இடம்பாடுள்ள நஃப்ஸ். ஒரே வார்த்தை ஒரே ஹதீஸ் 2-3 அர்த்தத்தை கொடுக்கும். 2-3 அர்த்தத்தை கொடுக்கும். இப்படியான ஹதீஸ்கள் இருக்குது. இதை கொண்டு நாடப்படுறது என்ன? குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்றான், வலா தஜார் பிஸ்ஸலாத்திக வலா துகாஃபித் பிஹா வப்தகி பைன ذلك சபீலா. நீங்க உங்களோட ஸலாத்த மிச்சம் சத்தம் போட்டு செய்யவும் வேணாம், ரகசியம் பேசுற மாதிரி செய்யவும் வேணாம். ரெண்டுக்கும் இடப்பட்ட ஒரு துணியை தேர்ந்தெடுங்க. ஸலாத்னா என்ன? இந்த இடத்துல ஸலாண்டா என்ன? ஸலாண்டா என்ன? தொழுக. இந்த வார்த்தைக்கு துஆண்டும் அர்த்தம் இருக்குது. ஸலாண்ட வார்த்தைக்கு துஆண்டும் அர்த்தம் இருக்குது. இந்த இடத்துல நாடப்பட்டது துஆ. விளங்குறீங்களா? அப்ப ஸலாத் என்ற வார்த்தை அதை கொண்டு துஆ நாடப்பட்டுச்சு. இதை தீர்ப்பு செய்யணும் யாரு? இஸ்தின்பாத்துடைய உலமாக்கள். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்றான், சூரா நிசாவுடைய வசனம், இதா ஜாஅஹும் அம்ரும் மினல் அம்னி அவல் கௌஃபி அஸாஉ பிஹி வலவ் அன்னஹும் ருத்தூஹு இலர் ரசூலி வ இலா உலில் அம்ரி மின்ஹும் லஅலிமஹு அல்லதீன யஸ்தம்பிதூனஹு மின்ஹும். உங்களுக்கு அச்சமான நிலைமையிலோ அபயமான நிலைமையிலோ ஏதாவது தீர்ப்பு செய்ய வேண்டும் என்று வந்தா நீங்க அத ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கொண்டு போகணும். நபிதான் தீர்ப்பு செய்யணும். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லண்டா வ இலா உலில் அம்ரி மின்ஹும், அவர்கள் உள்ள உலுல் அம்ருகள் கிட்ட போகணும். உலுல் அம்ரண்டா யாரு? அத குர்ஆனே தஃப்சீர் செஞ்சுச்சு. உலுல் அம்ரண்டா யாருன்றத குர்ஆனே தஃப்சீர் செஞ்சுச்சுன்னா வேற யாரையும் உலுல் அம்ர் என்று நினைச்சுடாம இருக்க. லஅலிமஹு அல்லதீன யஸ்தம்பிதூனஹு மின்ஹும், யார் குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து சட்டத்தை வெளியாக்கும் தகமை உள்ளவர்களோ அந்த இமாம்கள் தான் உலுல் அம்ருகள் என்று குர்ஆன் சொல்லுது. அப்ப வஹீல முரண்பாடு இல்லாத, பல கருத்துக்கு இடம்பாடு இல்லாத, விளங்க முடியுமான நஃப்ஸ்ல நேரடியா பின்பற்றுவோம். எதுல முரண்பாடு வந்துட்டோ எதுல இடம்பாடு வந்துட்டோ அதுல மதுஹபை பின்பற்றுவோம். ஏன்? இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் இஸ்தின்பாத் செய்யறதுல, குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து சட்டத்தை வெளியாக்குறதுல அவரை விட சிறந்த ஒரு ஆலிம் உலகத்துல வாழல.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆலிமு குறைஷி அம்லா தபாக்கல் அர்தி இல்மா. குறைஷிகள் ஒரு ஆலிம் தோன்றுவார், இந்த பூமியுடைய எல்லா தட்டுக்களையும் இல்மால நிரப்புவார் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸை இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செஞ்சிட்டு சொல்றாங்க, எனக்கு ஏதாவது குர்ஆன்ல சட்டம் கிடைக்கலண்டா நான் ஹதீஸ்ல தேடுவேன், கிடைக்கலண்டா சஹாபாக்களுடைய ஃபத்வால தேடுவேன், கிடைக்கலண்டா அகூலு பிமா யகூலு பிஹி ஷாஃபிஈ, நான் இமாம் ஷாஃபிஈ எதை சொல்றாரோ அதைத்தான் ஃபத்வாவா சொல்லுவேன். லிஅன்னஹு ஆலிமு குரைஷ், ஏனென்றா அவர் தான் ஆலிமு குரைஷ் என்றுவாங்க. குரைஷியருடைய ஆலிம் என்ற ரசூலுல்லாஹ் யார சொன்னாங்களோ அவர் தான் இமாம் ஷாஃபிஈ என்று இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் சொல்லுவாங்க. ما صليت صلاة إلا ودعوت فيها للإمام الشافعي لأنه ما علمنا فقه الحديث حتى أتانا الشافعي. إمام أحمد بن حنبل 10 லட்சம் ஹதீஸ்களை மனனம் செஞ்சவர். எத்தனை ஹதீஸ்கள்? 10 லட்சம் ஹதீஸ்களை மனனம் செஞ்ச இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் சொல்றார், நான் ஒவ்வொரு தொழுகையிலையும் இமாம் ஷாஃபிக்கு துஆ செய்றேன். ما صليت صلاة إلا ودعوت فيها للإمام الشافعي, நான் என்னுடைய வாழ்க்கையில ஒரு தொழுது இல்ல இமாம் ஷாஃபிக்கு துஆ செய்யாம. ஏனென்றா لأنه ما علمنا فقه الحديث حتى أتانا الشافعي, ஹதீஸ்ல இருந்து சட்டம் வெளியாக்க தெரியாமல் இருந்தோம், இமாம் ஷாஃபி தான் படிச்சு தந்தார். எத்தனை ஹதீஸ் கல்புல? 10 லட்சம் ஹதீஸ் கல்புல. என்ன சொல்றார்? ஹதீஸ்ல இருந்து சட்டத்தை வெளியாக்க தெரியாமல் இருந்தோம், இமாம் ஷாஃபி தான் படிச்சு தந்தார். அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல என்ன தகவல் சொல்றான்? யாருக்கு நஃப்ஸ்ல இருந்து சட்டத்தை வெளியாக்குற தகவல் இருக்குதோ அவர் தான் இதுல தீர்ப்பு செய்யணும். அப்ப தீர்ப்பு செய்ய தாமையா இல்லையா இமாம் ஷாஃபி? எழுதுறீங்களா? ரெண்டாவது ஹலீஃபா ஹாரூன் ரஷீதுடைய காலத்துல அப்துல் ரஹ்மான் அல் மஹதி ரஹிமஹுல்லாஹ் ஈராக்ல இருந்து கடிதம் எழுதினார் இமாம் ஷாஃபிக்கு, குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து சட்டம் வெளியாக்குறது எப்படி? கைஃப தஸ்தம்பிது மினல் கிதாபி வஸ் சுன்னah, குர்ஆன் சுன்னால இருந்து சட்டத்தை வெளியாக்குறது எப்படி? இவ்வளவுதான் கேள்வி. கவனமா கேளுங்க. கேள்வி என்ன? குர்ஆன் சுன்னால இருந்து சட்டத்தை எப்படி வெளியாக்குறார்? இமாம் ஷாஃபி கிட்ட கேட்ட கேள்வி கடிதம். இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் இதுக்கு பதில் கடிதம் எழுதுறாங்க. அந்த மனுஷன் 2வது முறை செய்தி அனுப்பிட்டார், நான் உங்களுக்கு கடிதம் எழுதினேன், நீங்க பதில் எழுதல. இமாம் ஷாஃபி இன்னும் எழுதி கொண்டுதான் இருக்கிறார். எழுதி ஒரு மோட்டா கிதாபா மாறிச்சு கடிதம். பதில் கடிதம் ஒரு தடிப்பமான கிதாபா மாறிச்சு. என்ன கேள்விக்கு பதில்? குர்ஆன் சுன்னால இருந்து சட்டத்தை எப்படி எடுக்கிறார் என்ற கேள்விக்கு பதில் எழுதியது ஒரு கிதாபா மாறிச்சு. கேளுங்க கவனமா. இந்த கிதாபுக்கு இந்த வரைக்கும் பேர் கடிதம் தான். ஏனென்றா அது எழுதினது பதில் கடிதமா. ஆனா கவனமா விளங்கிக்கோங்க, இந்த உலக சரித்திரத்துல குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து சட்டத்தை எப்படி வெளியாக்குற என்ற தலைப்பில் எழுதப்பட்ட முதலாவது கிதாப் இமாம் ஷாஃபியுடைய இந்த கடிதம் தான். மறந்துடுவாங்க. இந்த உலக சரித்திரத்துல குர்ஆன் சுன்னல இருந்து சட்டத்தை எப்படி வெளியாக்குற என்ற தலைப்பில் எழுதப்பட்ட முதலாவது கிதாப் இமாம் ஷாஃபி எழுதின இந்த பதில் கடிதம் தான் ரிசாலா. இமாம் ஷாஃபியுடைய ரிசாலா என்ற கடிதம், இமாம் ஷாஃபியுடைய ரிசாலா தான் உலக சரித்திரத்தில் எழுதப்பட்ட முதலாவது கிதாப். குர்ஆன் சுன்னால இருந்து சட்டத்தை எப்படி வெளியாக்குற என்ற தலைப்புல நான் கேட்கிறேன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றேன், குர்ஆன் சுன்னால இருந்து சட்டத்தை வெளியாக்க தெரிந்த தகமையுடையவர் தான் இந்த முரண்பாடுகள்ல பல கருத்துக்களுக்கு இடம்பாடுள்ள விடயங்கள்ல தீர்ப்பு செய்யணும் என்று குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்றான். இமாம் ஷாஃபி தான் உலகத்துக்கு அந்த கலையை படிச்சு கொடுத்தார். நான் கேட்கிறேன், இதை விட தகுதியாளர் யாரை தேட போறீங்க? இன்றைக்கு ஜமான்ல வாழக்கூடிய ஒரு ஹதீஸ மறைச்சு இன்னொரு ஹதீஸ்ல இருட்டடி கொடுக்கிற தஜ்ஜால்களையா? வஹீல தண்ட பொய்ய பெசஞ்சி மக்கள் மத்தியில அநியாயங்களை போதனை செய்யற தஜ்ஜால்கள வழியா? அதனால மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த மதுஹபுகள் எப்படிப்பட்டவைகள் என்றா இந்த உம்மத்துல 1000 வருடங்களாக வாழையடி வாழையாக உலமாக்களால பரிசீலனை செய்யப்பட்டு பின்பற்றப்பட்டவை, கண்மூடித்தனமா பின்பற்றப்பட்டவை அல்ல.
பரிசீலனை செய்யப்பட்டு பின்பற்றப்பட்டவை. நான் உங்களுக்கு உத்தரவாதம் தாரேன். என்ன தாரேன்? உத்தரவாதம் தாரேன். இந்த பேச்சுக்கு நான் தான் பொறுப்பு, நீங்க இல்ல. வேற யாரும் இந்த பேச்சு பொறுப்பெடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. என் உடம்புல உயிர் இருக்கும் வரை நான் இந்த பேச்சுக்கு பொறுப்பு. ஷாஃபி மذஹபுடைய எந்த ஒரு சட்டமும் குர்ஆன் ஹதீஸ்ல இல்லாமல் இல்லை, மறந்துடுவாங்க. எந்த ஒரு சட்டமும். என்னையே குழப்பினாங்க. நான் தௌரா ஹதீஸ் செய்யறதுக்கு முன்னால எனக்கு டாக்டர் வந்து சொன்னார், நான் ஓதி முடிஞ்சு சொன்னார், விரல வந்து அத்தஹியாத்துல அந்த இல்லல்லாஹ்னு சொல்லக்கொள்ளதானே நாங்க தூக்குவோம். அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு, அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்னு கூட தூக்குவோம். விரல 53 சைக்கிள் செய்வோம். 53 சைக்கிள் செய்யறா இப்படி விரல வைக்கிறேன். அதை முதலாவது காலோட சேர்த்து வச்சுக்கொள்வோம். இல்லல்லாஹ்னு சொல்லக்கொள்ள தூக்குவோம். தூக்கி காடிச்சு வரைக்கும் வச்சிருவோம். இவர் சொன்னார், இந்த இல்லல்லாஹ்னு தூக்குறதுக்கு ஆதாரம் கிடையாது. இத வந்து ஏன் சொன்னாங்களோ எங்க எழுதிக்கிறாங்களோ சரியாண்டு பெரிய அவங்களோட வாதங்களை எல்லாம் அப்படி அப்படி வச்சாங்க. நானும் உண்மையிலே பின்பற்றேன். என் வாழ்க்கையில நான் தவறின இடம் அதுதான். என் வாழ்க்கையில நான் தவறினது அந்த இடத்துல மட்டும்தான். மதுஹப்ல இருந்து சரிங்கினது அங்கதான். எனக்கு அது நியாயமாப்பட்டுச்சு. ஓ ஹதீஸ்ல இல்லைன்னா ஏன் பின்பற்றுவான். நான் மௌலானா பக்ஷ் சாப் தாமத் பரகாத்துஹும் என்ற உஸ்தாத், நான் அபூதாவுதுல எனக்கு விபாக்குல் மதாரிசுடைய எக்ஸாம்ல 100 மார்க். எனக்கு டி எக்ஸாம் உடைய கஷ்பு தரஜாத் அபூதாவுதுல எனக்கு 100 மார்க். அதுல அபூதாவுதுடைய ஹதீஸ் கான யர்ஃபஉ இஸ்பஅஹு இதா தஆ, இந்த ஹதீஸ் வருது. நான் என்ன செஞ்சேன்டா ஸஹாஹ் சித்தா ஓதக்கொள்ள நாங்க 10 கிதாபோ ஒரு வருஷத்துல ஓதினோம். புகாரி, முஸ்லிம், அபூதாவுத், திர்மிதி, நசாயி, இப்னு மாஜா, முவத்தா மாலிக், முவத்தா இமாம் முஹம்மத், தஹாவி, இந்த கிதாபுகள் 9 கிதாபு ஒரே வருஷத்துல வரும். இதுல ஒவ்வொரு கிதாபுலையும் வரக்கூடிய வாசிக்கப்படுற படிக்கப்படுற ஹதீஸ நான் நோட் பண்ணுவேன், கீழால மார்க் பண்ணி முன்னால எழுதி வைப்பேன். இது இதுக்குரிய ஆதாரம். அப்ப இந்த ஹதீஸ் எனக்கு பெரிய பூரிப்பு உண்டாச்சு, ஆச்சரியத்தை உண்டாகிச்சு. அடே இமாம் ஷாஃபி சட்டங்கள் இந்த அளவு ஹதீஸ்ல இருக்குதா? அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ட விரல தூக்குவாங்க அல்லாஹ் அழைக்கும் பொழுது. அத்தஹியாத்துல விரல தூக்குறது சம்பந்தமா அந்த ஹதீஸ் வருது. கான யர்ஃபஉ இஸ்பஅஹு இதா தஆ, அல்லாஹ்வை அழைக்கும் பொழுதுதான் விரலை தூக்குவார்கள். அப்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து விரல தூக்கி வச்சிருக்க மாட்டாங்க. அல்லாஹ் அழைக்கிறன்றது அந்த அத்தஹியாத்துல இல்லல்லாஹ் மட்டும்தான். இல்லல்லாஹ் தான் தூக்குவோம். எனவே இமாம் ஷாஃபி சட்டம் செலுத்தினாங்க, இல்லல்லாஹ்ல விரல தூக்குங்க. அது வரைக்கும் விரல 53 சைக்கிள் செய்யறதா வச்சுக்கோங்க. ஏனண்டா 53 சைக்கிள் செய்யறா என்னன்னு சொல்றேன். அரபுல கையால காட்டுற இலக்கங்களோட முறை, சைக்கிணையில இலக்கங்கள் காட்டுற முறைக்கு அரபுல இப்படி காட்டினாங்கண்டா 53 அர்த்தம். 51, 52, 53 இப்படி காட்டு. சஹீஹ் முஸ்லிம்ல விரல தூக்குறது சம்பந்தமா வரக்கூடிய ஒரே ஒரு ஹதீஸ் இதுதான். கான யர்ஃபா, அதாவது அஷார பிஸலாத்தி வ 50, 53 சைக்கினை செய்தார். இது மட்டும்தான் முஸ்லிம்ல வர ஹதீஸ். இந்த விரல் சம்பந்தமா 11 ரிவாயத்துகள் இருக்குது. 11 அறிவிப்பாளர் ஒரே அறிவிப்பாளர் வாயில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹு அன்ஹு, அவருடைய மகன் குலைப், அவருடைய மாணவர் குலைப், அவருடைய மகன் ஆசிம் பின் குலைப். ஆசிம் பின் குலைபுடைய 11 மாணவர்களும் இந்த ஹதீஸை 11 ரிவாயத் செஞ்சுட்டாங்க. இதுல இமாம் முஸ்லிம் அறிவிச்சது ஒரே ஒரு ஹதீஸ் தான். புகாரில முஸ்லிம்ல இடம்பெற இந்த ஹதீஸ் மட்டும்தான் 53 சைக்கிள் செஞ்சாருன்றது. இமாம் ஷாஃபிஈ இந்த ஹதீஸை அடிப்படையாக்கினாங்க. இமாம் ஷாஃபிஈ முஸ்லிம் பார்த்தா தீர்ப்பு செஞ்சாங்க. இமாம் ஷாஃபிஈ மௌத்தாகல இமாம் முஸ்லிம் பிறந்தும் இல்லை நினைச்சும் இல்லை. இமாம் புகாரிக்கு 10 வயசு, இமாம் ஷாஃபிஈ மௌத்தாகல. இமாம் புகாரி பிறந்து 194, இமாம் ஷாஃபிஈ மௌத்தானது 204. அதனால அல்லாஹ்க்காக வேண்டி சொல்றேன், கடைசி காலத்துல குழப்பங்களை மாட்டி கொள்ளவானா. இது அவ்வளவு தஜ்ஜாலியத்தை நாங்க சொல்லலாம். எந்த மார்க்கம் எந்த தீன வாழையடி வாழையா இந்த உம்மத் பின்பற்றி வந்தாங்களோ,
எந்த மதுஹபை பின்பற்றி வந்தாங்களோ அதுக்கு வெளியால ஒரு தீன் ஒரு இஸ்லாம் என்று முன்னிலையில கொண்டு வரப்பட்ட ஒரு தஜ்ஜாலியத் மறந்துடுவானா. இன்றைக்கு எங்க உம்மத்துக்கு மதுஹப் என்று சொன்னா என்னமோ இந்த சாரப்பாம்புக்கு லாம்பன் ஊத்தின மாதிரி எரியற. அட என்னடா நடந்துச்சு? இதனால அநியாயங்களுக்கு பின்னால போவானா. உம்மத்திட முன்னோர்களை பழிக்கிற வேலை இந்த வேலை. எந்த வேலை? உம்மத்திட முன்னோர்களை பழிக்கிறதா இல்ல? இது ஒரு அநியாயமா இல்ல? குர்ஆன் சொல்லுது முன்னோர்களோட எப்படி நடக்கணும். வல்லதீன ஜாஉம் மின் பஅதிஹிம், பின்னால வரக்கூடியவங்க அவங்களுக்கு முன்னால் உள்ளவங்களோட எப்படி நடக்கணும். யக்கூலூன, அவங்க சொல்லுவாங்க ரப்பனா ஃபிர் லனா, யா அல்லாஹ் எங்களையும் மன்னிப்பாயா, வலி இஹ்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான், எங்களுக்கு முன்னால ஈமானை கொண்டு முந்திவிட்ட அந்த முன்னோர்களை மன்னிப்பாயா, வலா தஜஅல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனூ, எங்கட உள்ளங்கள்ல ஈமான் கொண்ட எந்த ஒரு முஃமினை பற்றி உண்டான குரோதத்தையோ வெறுப்பையோ விரோதத்தையோ ஆக்காமல் இருப்பாயாக. நான் கேட்கிறேன், மதுஹபான்னு சொன்ன உம்மத்துல முழு பேரோட விரோதியான இல்லையா? அதனால அநியாயங்கள் வந்து பாதுகாப்போம், நேர்வழியை விளங்குவோம். அல்லாஹ் தஆலா அந்த பழமையான பரம்பரையாக நாங்க வாழ்ந்து வந்த அந்த உண்மையில யதார்த்தத்துல இஸ்திகாமத்தாக இருந்து தஜ்ஜாலியத்துகளை விளங்கி அதுல இருந்து ஒதுங்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானா. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு